අද අපි එළිදරව් 7 වෙනි පරිච්ඡේදය අධ්‍යයනය කරන්න යනවා. இன்று வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நாங்க பார்க்க போகின்றோம். මේකත් එළිදරව් පොතේ තියෙන ඉතා ලස්සන පරිච්ඡේදයක්. இதுவும் வெளிப்படுத்தும் விசேஷம் இருக்கிறதான அழகான ஒரு பகுதி. මේ පරිච්ඡේදය අද බොහෝ අය පටලවගෙන ඉන්නවා. இந்த பகுதியை அநேகர் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். බොහෝ අය මේකේ තියෙන දේ තමන්ට විතරයි කියාගෙන වැරදි ව්‍යාකරණ කරලා තියෙනවා. சிலர் இது எனக்கு தான் என்பதாக பிள்ளையான நோக்கத்தோட பிள்ளையான காரியத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ඒ දේවලුත් මම ලාවට ඔයගලන්ට කියලා දෙන්නම්. கொஞ்சம் அதனை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகின்றேன். හැබැයි ඇත්තට අපි එළිදරව් පොත හරි විදියට අධ්‍යයනය කරොත් சரியான முறையில் வெளிப்படுத்தும் விசேஷத்தை நாங்க படித்தோமேயானால் 7 වෙනි පරිච්ඡේදය පැටලිලි සහිත නැත්තම් පැටලිලි සාගත පරිච්ඡේදයක් නෙවෙයි කියලා 7ஆம் அதிகாரம் எந்த குழப்பமும் இல்லாத ஒரு அதிகாரம். තේරුණාද මං කියන එක? விளங்குகிறதா? හරි ලේසි ලස්සන පරිච්ඡේදය. இலகுவான அழகான ஒரு பகுதி. දැන් ඉස්සර අපි ඉස්සල්ලාම 7 වෙනි පරිච්ඡේදය ස්ථානගත කරලා ඉමු. அந்த 7ஆம் அதிகாரத்தை குறித்து நாங்கள் கூட்டு நோக்குவோம். அதை சரியான இடத்தில் இப்பொழுது அதன் அமைவிடத்தை பார்ப்போம். ඒ කියන්නේ දැන් මම ඔයගලන්ට කිව්වා நான் உங்களுக்கு சொன்னேன் මුද්‍රා 7ක් සහිතව විනිශ්චය පොත තිබ්බා කියලා නේද? அங்க நியாய தீர்ப்பு புத்தகம் 7 முத்திரைகளோடு இருந்தது என்பதாக. එතකොට යේසුස් වහන්සේ නම් බැටළු පැටවානෝ එනවා. அப்படியான இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் வருகிறார். උන්වහන්සේ ඇවිල්ලා ඒ එක මුද්‍රා කඩනවා. அந்த அவர் வந்து ஒவ்வொரு முத்திரைகளாக உடைக்கிறார். පළවෙනි මුද්‍රාව කැඩුවා. முதலாவது முத்திரை உடைக்கிறார். සුදු අස්පෙක් උඩ ආව අන්තික්‍රිස්තුස්. මතකද? அங்க வெள்ளை குதிரையில் அந்த கிறிஸ்து வந்ததை பார்க்கின்றோம். ඊට පස්සේ දෙවෙනි මුද්‍රාව කැඩුවා. இரண்டாவது முத்திரை உடைக்கின்றார். රතු අස්පය පිට එනවා තවත් මරණයේ දූතේ. அங்கே அதாவது சங்கார தூதன் என்பது சிகப்பு கலர் குதிரை வருகின்றது. ඊට පස්සේ කළු අස්පෙක් කියනවා. அங்கே கருப்பு நிற குதிரை. ඊට පස්සේ අලු පාට අස්පෙක් කියනවා. ஒரு ஊதான சாம்பல் நிறத்தில் ஒரு குதிரை. ඊට පස්සේ 5 වෙනි සහ 6 වෙනි මුද්‍රා කඩනකොට ஐந்தாவது ஆறாவது முத்திரை உடைக்கும் போது අර භූමි කම්පා පුතුම දේවල් එනවා. பூமி அதிர்ச்சி புதுமையான காரியங்கள் நடைபெற்றன. මේ වෙනකොට මුද්‍රා 6ක් කඩලා ඉවරයි. இதுவரையும் 6 முத்திரைகள் உடைக்கப்பட்டாகி விட்டது. තව කඩන්න තියෙන මුද්‍රා කීයක්ද? எத்தனை முத்திரை உடைக்கப்பட வேண்டும்? එකම එකයි. ஒரே ஒரு முத்திரை. ඒ 7 වෙනි මුද්‍රාව කඩන්න කලින් அந்த 7வது முத்திரை உடைக்க முன்பதாக පොඩි සිදුවීමක් සිදු වෙනවා. ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பம் ஒரு காரியம் நடைபெற்றது. ඒ කාටද සිදු වෙන්නේ? அது யாருக்கு நடைபெற்றது? මොනවද සිදු වෙන්නේ? என்ன நடைபெறுகிறது? අන්න ඒ දේවල් මේ 7 වෙනි පරිච්ඡේදය තුල තිබෙනවා. இந்த 7ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்கள் இருக்கின்றன. දැන් වැඩේ තියෙන්නේ என்ன காரியம் தெரியுமா? සමහරු හිතනවා 7 වෙනි පරිච්ඡේදයේ තිබෙන දේ එකම දේ තමයි කියලා තියෙන්නේ කියලා. சிலர் நினைக்கிறார்கள் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிற காரியங்கள் அந்த ஒரே காரியம் தான் இருக்கின்றது என்பதாக. මම ඕගලන්ට පෙන්නන්න යනවා. நான் உங்களை காட்டப் போகின்றேன். මිනිස්සු දෙවර්ගයක් ගැන උතන කතා කරනවා. அங்கே மனிதர்கள் 2 வர்க்கத்தை குறித்து பேச போகின்றேன். කවුද ඒගොල්ලෝ කියලා මම කියනවා. அவர்கள் யார் என்பதை குறித்து சொல்லிக் கொடுக்க போகின்றேன். හොඳයි පෙරලගමු එළිදරව් 7ට வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் පළවෙනි පදේ කියවමු. முதலாம் வசனம். ඉන්පසු පොඩ්ඩක් ඉන්න. මොනවද? ඉන්පසු තමුල්ල இவைகளுக்கு பின்பு. හරි. එතකොට ඉන්පසු කියන්නේ මොකද්ද? இவைகளுக்கு பின்பு என்றால் என்ன? මුද්‍රා 6ක් කැඩුවායින් පසු. 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டது பின்பதாக. කියවන්න. ගොඩටත් මුහුදටත් කිසි ගහකටවත් හුළඟ නොවදින පිණිස දේවදූතයන් 4 දෙනෙක් පොළොවේ 4 දිග හුළඟ අල්ලාගෙන පොළොවේ 4 කොනේ සිටිනවා දුටිමි. பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளை பிடித்திருக்க கண்டேன். දැන් අපි දැක්කා 6 වෙනි මුද්‍රාව කඩනකොට මොනවද උන්නේ කියලා. நாங்கள் கண்டோம் 6வது முத்திரை உடைக்கப்படும் போது என்ன நடைபெற்றது என்பதாக. ඕගොල්ලෝ දන්නවා මේ ලෝකේ භයානක විනාශකාරී තත්ත්වයන් ඇති වෙලා තිබ්බා. உங்களுக்கு தெரியும் இந்த பூமியிலே பயங்கரமான அங்கே அழிவுகள் ஏற்பட்டிருந்தன. මතක තියාගන්න. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ඔය මුද්‍රා කඩන්න කලින්ම සභාව ඔසවා ගන්න ලැබෙ ඉවරයි. හොඳේ. இந்த முத்திரை உடைக்கப்பட முன்பதாகவே சபைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டாகி விட்டது. පොළොවේ සභාව නැහැ. பூமியிலே சபை இல்லை. එතකොට දැන් සභාව නැති ලෝකෙට තමයි சபை இல்லாத உலகத்துக்குத்தான் අර අවුරුදු 7ක් ඉතුරු වෙලා තියෙන්නේ.
அந்த 7 வருடங்கள் மிகுதியா இருக்கின்றது. ඒ අවුරුදු 7 තුල මේ සිදුවීම් සිදු වෙන්නේ. அந்த 7 வருடங்களுக்காக அந்த சம்பவங்கள் நடைபெறுகிறது. විනාශ පිට විනාශ එනවා. அங்கே அங்கே மோசத்துக்கு மேலே மோசம் வருகிறது. එතකොට දැන් භූමිකම්පා ඇවිල්ලා. பூமி அதிர்ச்சி வந்து ගිනි කඳු ඇවිල්ලා. அங்கே அங்கே அக்கினி மலைகள் வந்து සැටසුලං ඇවිල්ලා. சூறக்க காற்றுகள் வந்து මිනිස්සු විනාශ වෙනකොට ஜனங்கள் அழிந்து போகும்போது හරිද? එතකොට මේ දූතයෝ 4 දෙනෙක් මතු වෙනවා. 4 தூதர்கள் அங்கே வருகிறார்கள். උතුරේ, නැගෙනහිරේ, දකුණේ සහ බස්නාහිරේ. அங்கே 4 திசையிலிருந்து அங்கே தூதர்கள் வருகிறார்கள். ඇවිල්ලා හුළඟ හමන එක නවත්තනවා. அங்கே காற்றை அமர்த்துகிறார்கள். මොකටද හුළඟ එන එක නවත්තන්නේ? ஏன் அந்த காற்றை அமர்த்துகிறார்கள்? ஏன்? පොඩි විරාමයක් දෙනවා ඒ විනාශවලට. ஒரு சிறிய ஒரு இடைவேளை எடுப்பதற்காக. ඒ විරාමයේ මොකද්ද වෙන්නේ යනවා. அது ஏதோ ஒரு காரியம் அங்கே நடைபெற போகிறது. බලන්න දෙවෙනි පදේ 2ஆம் வசனத்திலே තවත් දූතයෙක් එනවා. இன்னொரு தூதன் வருகிறார். මොනවද ඇවිල්ලා කියන්නේ அவர் කියලා என்ன බලන්න. சொல்கிறார்? තවද දේවදූතයෙක් ජීවමාන දෙවියන් වහන්සේගේ මුද්‍රාව රැගෙන නැගෙනහිර දිසාවෙන් නගිනවා දුටිමි. ඔහුද ගොඩටත් මුහුදටත් අනතුරු කාන්ට බලය ලත් දේවදූතයන් 4 දෙනාට මහා ශබ්දයකින් හඬ ගසා අපේ දෙවියන් වහන්සේගේ මෙහෙකරුවන්ගේ නළල් වල මුද්‍රා තබනතුරු ගොඩටවත් මුහුදටවත් ගස්වලටවත් අනතුරු නොකරල්ලයයි කීය. வாசிங்க அந்த ரெண்டையும். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை உடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர்களின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். අර දූතයෝ 4 දෙනා ඇවිල්ලා හුළං එන්නේ නැතුව අල්ලගෙන ඉඳද්දී 4 தூதர்களும் காற்று வராமல் இருக்கிறதை பிடித்துக் கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்திலே තවත් දූතයෙක් එනවා. இன்னும் ஒரு தூதர் வருகிறார். ඇවිල්ලා ඒ 4 දෙනාව බලලා කියනවා, அந்த 4 தூதர்களை பார்த்து சொல்லுகிறார், හෝ 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 கொஞ்சம் இருங்க පොඩ්ඩක් ඔය විනාශ පොඩ්ඩකට නවත්තන්න. அந்த அழிவை கொஞ்சம் நிறுத்துங்க. මොකද මට පොඩි වැඩක් තියෙනවා. எனக்கு ஒரு சிறு வேலை இருக்கின்றது. ඒ කියන්නේ ඒ දූතයෝ 4 දෙනාගේ බලය මොනවදලු? அந்த 4 தூதரின் வல்லமை என்னவா? පොළොවයි සාගරයයි විනාශ කරන්න. அங்கே சமுத்திரத்தையும் பூமியையும் அழித்து விடுவது. අරගොල්ලෝ අත ගත්තනම් அவங்க கரத்தை எடுத்தால் ඒ මුළු ලොකු විනාශයක් මේ පොළොවට එන්න යනවා. பெரிதான ஒரு அழிவு பூமிக்கு வரப்போகிறது. ඒ විනාශය එන්න යනකොට තමයි අර අනිත් දූතයා පැනගෙන ඉන්නේ. அந்த அழிவு வர முன்பதாக தான் மற்ற தூதர் அங்கே வருகிறார். හෝ 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 හෝ. கொஞ்சம் இருங்க. ඒක තමයි එතන අර චිත්‍රය. அந்த இடத்துல இருக்க வரைபட சித்திரம் அதுதான். පොඩ්ඩක් ඉන්න. கொஞ்சம் இருங்க. මට පොඩි වැඩක් තියෙනවා. ஒரு வேலை இருக்கின்றது. සීල් ගහන්න ඕනේ. සීල් ගහන්න ඕනේ. அது முத்திரை போட வேண்டும். මේ බලන්න. பாருங்க. දැන් එලිදරව් පොතේ පස්සේ வெளிப்படுத்த விசேஷத்துக்கு பிற்பாடு ඒ කියන්නේ එලිදරව් පොතේ வெளிப்படுத்த புத்தகத்திலே පස්සේ பிற்பாடு 666ක් ගැන කතා කරනවා. 666 குறித்து பேசப்படுகிறது. අන්තික්‍රිස්තුස්ගේ ඉලක්කම. அந்தி கிறிஸ்துவோட இலக்கம். ඒක මිනිසුන්ගේ නළලට හෝ අතට හෝ යක්ෂයා දෙනවලු. அது மனிதனுடைய நெற்றிக்கோ கரத்துக்கே பிசாசு கொடுப்பான். නමුත් එලිදරව් පොතේ පිටිපස්සේ එන නිසා அது வெளிப்படுத்த விசேஷத்துல பின்னாலே வருகிறபடியினாலே ඔගොල්ලෝ හිතන්න නරකයි අර අවුරුදු 7 අග කොටසේ ඕක එන්න යන්නේ කියලා. நீங்க நினைக்க கூடாது 7வது வருடத்திலே இடையிலே அது வரும் என்பதாக. ඒ අවුරුදු 7 පටන් ගන්නකොටම එනවා. அது 7ஆம் வருடம் ஆரம்பிக்கும் போதே வந்துவிடும். අර මුද්‍රා 7 යේසුස් වහන්සේ කඩනකොටම இயேசு கிறிஸ்து அந்த 7 முத்திரை உடைக்கும் போதே මේ පොළොවට 666 ඇවිල්ලා ඉවරයි. இந்த பூமிக்கு 666 இலக்கம் வந்தாகி விட்டது. තේරෙනවද? விளங்குறதா? තේරෙනවද? விளங்குறதா? නමුත් ඒ ගැන පස්සේ මම ඒක කතා කරද්දි කියලා දෙන්න යනවා. நான் அதை பற்றி பேசும்போது கொஞ்சம் விளக்கமாக பிற்பாடு சொல்லிக் கொடுப்பேன். ඒ මුද්‍රාව ගන්න නැත්තේ දෙපාර්ශවයක් විතරයි. அந்த முத்திரை எடுக்காத இரு பிரிவினர் இருக்கின்றார்கள். පළවෙනි එක முதல் பிரிவு යුදෙව්වන් එක්ක අන්තික්‍රිස්තුස් givisුමක් ගහනවා. யூதர்களோடு அந்த கிறிஸ்து ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வார். ඕගොල්ලෝ විතරක් ඕක ගහගන්න ඕනේ. நீங்கள் மாத்திரம் அந்த முத்திரை எடுக்க தேவையில்லை. ඕගොල්ලෝ විතරක් අපේ ආගම පිළිපදින්න ඕනේ. நீங்கள் மாத்திரம் எங்க சமயத்தை பின்பற்ற தேவையில்லை. ඕගොල්ලෝ පමණක්
අපේ නීති රීතිවලට යටත් වෙන්න ඕනේ නෑ. நீங்கள் மாத்திரம் எங்க சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படி அவசியம் இல்லை. ඕගොල්ලෝ පාඩුවේ நீங்க சாதாரணமாக ජෙරුසලේමේ எருசலேமிலே දේවමාලිගාව තනාගෙන தேவமாளிகையிலிருந்து ඕගොල්ලෝ දෙවියන් වහන්සේට ඕගොල්ලන්ගේ දෙවියන් වහන්සේට නමස්කාර කරගන්න. நீங்கள் உங்களுடைய ஆண்டுக்கு நமஸ்காரத்தை செலுத்துங்கள். අර 666 ඕගොල්ලන්ගේ නාලලේටවත් අතටවත් ගන්න ඕනේ அந்த නෑ 666 இலக்கத்தை உங்க நெற்றிகளுக்கு கருத்தில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை කියනවා. சொல்லுகிறார்கள். ඒ නිසා ඒ යුදෙව්වෝ ඒ මුද්‍රාව ගන්නෙ නෑ. யூதர்கள் அதை எடுக்க மாட்டார்கள். දෙවෙනි කට්ටිය තමයි இரண்டாவது பிரிவினர் ක්‍රිස්තියානි අයගෙන් සමහර ක්‍රිස්තියානි අය සභාව ඔසවා ගනු ලබද්දී අත්හරිනු ලබනවනේ. கிறிஸ்தவர்களே சில கிறிஸ்தவர்கள் சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது கைவிடப்படுவார்கள். ඔය නිකං කිතුනුව කියයාගන්න හිතු මතයට පල්ලි ගිහිල්ල அந்த பேரவளை கிறிஸ்தவர்கள் சொன்ன சபைக்கு நினைத்தால் போது நினைத்த வர இருப்போமா இருப்பது இப்படிப்பட்டவர்கள் හොඳට යාඥා කරන්න බයිබලේ කියවන්නේ வேதம் வாசிப்பதில்லை ஜெபம் பண்ணுவதில்லை දසයෙන් කොටස සම්මාදම දාන්න காணிக்கை தசம பாகம் செலுத்துவதில்லை අර නිකං පව් කරගෙන அங்கே பாவம் செய்து கொண்டு කියගන හෙන්නේ அங்கே வேத இருப்பவர்கள் දැන් ඒගොල්ලෝ අනිත් අයට වඩා හොඳට ඉදීවී அவர்கள் மற்றவர்களுடன் நன்றாக இருப்பார்கள். අනිත් අය පානත්දාගෙන බඩ ගාගෙන පල්ලි යනකොට මේගොල්ලෝ ආතල්ලගෙන ඉන්නේ அவர்கள் இலை பறந்து வயிற்றால உணர்ந்து அங்கே சபைக்கு வருவர்கள் தானே. පුළුවන් වෙලාවට පල්ලි යනවා පුළුවන් වෙලාවට පල්ලි යනවා நேரம் இருந்தால் சபைக்கு போவோம். සක්වේ සල්ලි ගැවසෙන දාට දශයෙන් කොටස නෙවෙයි සම්මාදමනේ වැඩි වුණත් දානවා பொக்கோட்டிலே பணம் இருந்தால் தசம பாகம் அதுக்கு மேலாக நாம் போடுவோம். හොඳ මූඩ් එකක් තිබ්බනම් යාඥාවක් කරනවා நல்ல ஒரு மூன்று இருந்தால் ஜெபமும் பண்ணுவோம். සොමියක් දැනනවා නම් බයිබලෙත් කියවනවා சொமியா இருந்தால் வேதத்தை வாசிப்போம். පොඩි ආතල් එකට ක්‍රිස්තියානි සින්දු දාලා අහනවා ஒரு ஆத்தலுக்கு கிறிஸ்தவ பாடலை பாடி கேட்போம். ඔය වගේ උන් அப்படிப்பட்டவர்கள் ඔස්වා ගනු ලබන්නේ නෑනේ அவங்க எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். එතකොටනේ එයාට හොම්බෙන් යන්නේ அந்த இடத்துல அவர்களாக முகம் பிஞ்சி போய்விடும். එතකොට අර නෑ නෑ අපි අවංකව යාඥා කරන්න இல்லைன்னா ඕනේ. உண்மையா ஜெபிக்கிறோம், අර අපි අවංකව බයිබලේ කියවන්න உண்மையாக ඕනේ. வேதம் வாசிக்கின்றோம், අපි තම සතේටත් අපි අවංකව දසයෙන් කොටස සම්මාදම දෙන්න ஒரு ඕනේ. சதத்துக்கும் தசமமாக கொடுக்க வேண்டும், காணிக்கை கொடுக்க வேண்டும். අපි සභාවට හැමදේම යන්න ඕනේ. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தவறாம சபைக்கு வர வேண்டும். මේ වගේ ඉන්න මිනිස්සුනේ අද අමාරුවෙන් ඉන්නේ. இப்படிப்பட்டவர்கள் தான் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். හැබැයි මේගොල්ලෝ ඔස්වා ගන්න ලබනවා. அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். අර ආතල් කිතුනෝ බිම. ஆசிக்கா இருக்கிறவர்கள் அங்கு கீழே இருப்பார்கள். දැන් ඒගොල්ලන්ට එතකොට දැනෙනවා அப்பொழுது அவருக்கு தெரியும், දැන් මේක මේ විදියට කිව්වේ නැත්තම් තේරෙන්නේ. இது இப்படி சொல்லாவிட்டால் அது விளங்காது. ඉතින් මේක ලෝකේ වටේ බලන ක්‍රිස්තියානි සමහර කියනවා පාස්ටර්ලා මෙහෙම කියනවාද? உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவத்தை பார்த்து பாசம் இப்படி பேசலாமா? පාස්ටර්ලා මෙතනට ඇවිල්ලා සුද්ධ වචන දැම්මට ගෙවල් වල මේවා තමයි හලෝ කතා කරන්නේ. பாச இந்த இடத்திலே பரிசுத்தமாய் நடித்தாலும் கூட வீட்டிலே இப்படித்தான் பேசுவார்கள். ඒ නිසා මම අපේ භාෂාවෙන් කියන්නම්. அதுக்கு தான் எங்க பாபு மொழியிலே சொல்கிறோம். එතකොට තමයි ඒ උන්ට කෙලවෙන්නේ. அந்த இடத்துல அவங்க கிழிஞ்சு போகும். ஆம், ඒ උන්ට අපි නම තියන ඔසවා ගන්න ලබන්නේ නැති ක්‍රිස්තියානි කාරයට මම දෙන්න නම මොනවද දන්නවද? எடுத்துக்கொள்ளப்படாத கிறிஸ்தவர்கள் நான் கொடுக்கிற பேர் என்ன தெரியுமா? කෙලවුණු කිතුනුවා. கிழிந்து போன கிறிஸ்தவர்கள். තේරුණාද? சரியா? දැන් ක්‍රිස්තියානි උන්ට කෙලවෙන්නේ නැහැ. இப்பொழுது கிறிஸ்தவர்களுக்கு அப்படி நடைபெறுவது கிடையாது. ඒ නිසා තමයි උන් පිස්සු නටන්නේ. ஆகதான் பைத்தியம் ඒ ஆடுகிறார்கள். නිසා තමයි උන් ජෝකි නටන්නේ. ஆகதான் பைத்தியம் ஆடுகிறார்கள். ඒක නිසා තමයි උන් සභාවල බජව් දාන්නේ. ஆகதான் சபைகளை அங்கே பஜாய் போடுகிறார்கள். ඔසවා ගනු ලබනකොට எடுத்துக்கொள்ளப்படும் போது කෙලවෙනවා උන්ට. அவங்களை கிழிந்து போய்விடும். දැන් උන් දන්නවනේ. அவங்களுக்கு தெரியும் தானே? අම්මට සිරි ඒකත් කියන්න හොඳ නැහැ මෙතන ඉඳන්. இது கூட சொல்லக்கூடாது. මං කියන්නේ நான் சொல்லல, අම්මට සිරි කියලා උන් කියයි කියලා මං කියන්නේ. இது தமிழ்ல சொல்ல முடியாது, அதை நான் சொல்ல மாட்டேன். හරිද? උන් කියයි ඇත්තනේ උයි. இது உண்மைதானேடா. සභාව ඔසවා ගනු ලැබුවානේ උයි. ஓய் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தானே, අපි බිමනේ நாங்க උයි. கீழே தானே ஓய். අන්න එතකොට 666 ගණන් කියලා එයි නේද අන්තික්‍රිස්තුස්. அந்த அந்த கிறிஸ்து 666 எடின்னு சொல்லும். එතකොට මුන් දන්නවා அப்படி தெரியும். අපිට තියෙන එකම chance එක எங்களுக்கு ஒரே சந்தர்ப்பம், මේ 666 ගන්න නැතුව இந்த 666 எடுக்காமல் මොනවා හරි ක්‍රමයකින් හැංගිලා ඔය අවුරුදු 7 ගත කරගත්තොත් எப்படி ஒளிந்து 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 7 வருடத்தை கழித்து விட்டால் පොඩි chance එකක් තියෙනවා. சினோ சந்தர்ப்பம் இருக்கின்றது. අන්න ඒ අය. அப்படிப்பட்டவர்கள் ඒතකොට යුදෙව්වනොයි මේ අයයි විතරයි ওই මුද්‍රාව ගන්න නැත්තේ. யூதர்களும் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுமே இந்த முத்திரையை எடுக்க மாட்டார்கள். හැබැයි දැන් මේ දේවදූතය ඇවිල්ලා අර දේවදූතෙන්ට කියන හෝ 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 කියලා. இப்ப வந்து நான்காவது தூது ஹோ ஹோ கொஞ்சம் இருங்க சொல்லி මොකටද හෝ හෝ කියන්නේ? எதுக்கு கொஞ்சம் இருங்கன்னு சொன்னது?
දෙවියන් වහන්සේගේ සේවකයින්ට මුද්‍රා දානකම් ඔහොම ඉන්න. ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு முத்திரை போடுவரை கொஞ்சம் இருங்க பொறுக்கும்படியாக சொல்லுகிறார். තුන්වෙනි පදේ කියනවා மூன்றாம் வசனம் சொல்லுகிறது දෙවියන් වහන්සේගේ தேவனுடைய දාසයින්. සිංහලෙන් කොහොමද කියලා තියෙන්නේ පාස්ටර්? ஊழியக்காரரின் අපේ දෙවියන් වහන්සේගේ මෙහෙකරුවන් මෙහෙකරුවන් සේවකයන්. ஊழியக்காரர். එහෙමනම් அப்படியானால் මේක සභාව නෙවෙයි. இது சபை அல்ல. සමහරු කියනවනේ සභාව ඔසවා ගැනීමක් නෑ කියලා. சிலர் சொல்லுகிறார்கள் அதனை சபை எடுத்துக்கொள்ளப்படுது என்று இல்லை என்பதாக. සමහරු කියනවනේ එහෙම සභාව ඔසවා ගැනීම තිබුණත් ඒක අර අවුරුදු 7ක පීඩා කාලයට පස්සේ වෙන්නේ කියලා. அப்படி எடுத்துக்கொள்ளப்படுமானாலும் அந்த 7 வருட உபத்திர காலத்துக்குள்ளாக என்று அநேக சொல்கிறார்கள். එහෙම කියන අය මෙතෙන්දි කියනවා அப்படி சொல்லுக இங்கே சொல்கிறார்கள் මේක සභාව කියලා. இது சபை என்பதாக. සභාවට දෙවියන් වහන්සේ සේවකයන් මෙහෙකාරයන් කියලා කියන්නේ නෑ. சபையிலே ஆண்டவர் ஊழியக்காரர் சொல்ல மாட்டார். සභාවට කියන දේවල් දෙක මොනවද දන්නවද? சபைக்கு சொல்லுகிற 2 காரியங்கள் என்ன தெரியுமா? එකක් දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයින්. ஒன்று தேவனுடைய புத்திரர், දෙක ක්‍රිස්තුස් වහන්සේගේ මනාලිය. இரண்டாவது கிறிஸ்தவனுடைய மனவாட்டி. තේරුණාද? விளங்குகிறதா? එක්ක දෙවියන් වහන්සේගේ දරුවා කියලා කිව්වනම් ஒன்று தேவனுடைய புத்திரர் என்று சொன்னால், එහෙම නැත්නම් යේසුස් වහන්සේගේ මනාලිය කිව්වනම් இயேசுவுடைய மனவாட்டி என்று சொன்னால், එතකොට සභාව. அப்படியான சபை. මෙතන කියලා තියෙන්නේ දෙවියන් වහන්සේගේ සේවකයින්. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது தேவனுடைய ஊழியக்காரர்கள். එනිසා මේක සභාව නෙවෙයි. இது சபை அல்ல. අර ඔසවා ගැනීමේදී අත්හරිනු ලබන ක්‍රිස්තියානි අයත් නෙවෙයි. எடுத்துக்கொள்ளப்படும் போது கைவிடப்படுகிற கிறிஸ்தவர்களும் அல்ல. කවුද මේ අය? யார் இவர்கள்? ඒගොල්ලන්ගේ සංඛ්‍යාව මොනවද? அவர்களுடைய எண்ணிக்கை என்ன? අපි බලමුකෝ 4 වෙනි පදයේ පැහැදිලිව කියලා තියෙනවා. 4வது வசனம் தெளிவாக இருக்கின்றது. තවද මුද්‍රා කරනු ලැබුවන්ගේ ගණන ඇසීමි. ඊශ්‍රායල් පුත්‍රන්ගේ සියලු ගෝත්‍රවලින් මුද්‍රා කරනු ලැබුව අය 1,44,000ක්ය. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்தருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். ඉතින් දෙයනේ මෙතන පැහැදිලිවම කියලා තියෙනවනේ. இந்த இடத்திலே அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. මේගොල්ලන්ගේ සංඛ්‍යාව මොකද්ද? இவங்களுடைய எண்ணிக்கை என்ன? 1,44,000. 1,44,000. තේරෙනවද? விளங்குகிறதா? ඒ සේරම කවුරුන්ද? அவர் எல்லாம் யாரா? ඉස්රායල් වරු. இஸ்ரவேலர்கள், යුදෙව්වෝ. யூதர்கள். ඒ අවුරුදු 7 තුල ජීවත් වෙන යුදෙව්වෝ. அந்த 7 வருடங்களுக்குள்ளே ஜீவிக்கிற யூதர்கள். එක ගෝත්‍ර 12ක් තියෙනවා. 12 கோத்திரங்கள் இருக்கின்றன. එක ගෝත්‍රයකට 12,000 බැගින් ஒரு கோத்திரத்துக்கு 12,000 விகிதப்படி ගෝත්‍ර 12ක් ගණන් කරලා බැලුවොත් 12 கோத்திரங்களை கணக்கிட்டு பார்த்தால் 1,44,000. 1,44,000 வருகிறது. දැන් 5 ඉඳලා 8 වෙනකන් 5ஆம் வசனத்து 8ஆம் வசனம் வரைக்கும் ලස්සනට ඒ ගෝත්‍ර 12ක් නම් කරලා அந்த තියෙනවා. 12 கோத்திரங்களே பேரில் சொல்லப்பட்டிருக்கின்றன. ඒකේ ඉහළින්ම උඩින්ම තියෙන ගෝත්‍රය මොකද්ද? அதுல முதலாக இருக்கிற கோத்திரம் என்ன? යුදා ගෝත්‍රය. யூதா கோத்திரம். මොකද දැන් අපි දන්නවා, ඔයගොල්ලෝ දන්නවා. உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ඉස්රායල් ගෝත්‍ර හැදුනේ කොහොමද? இஸ்ரவேலே கோத்திரங்கள் எப்படி உருவாகினது? ආබ්‍රහම්ගේ පුතා ඊසාක්. ஆபிரகாமுடைய மகன் ஈசாக். ඊසාක්ගේ පුතා යාකෝබ්. ஈசாக்கின் மகன் யாக்கோபு. ඒ යාකෝබ්ට හිටියා පුත්තු 12 දෙනෙක්. அவர்களுக்கு யாக்கோவுக்கு 12 ஆண்கள் பிள்ளைகள் இருந்தார்கள். දීනා කියලා දුවෙකුත් හිටියා. தீனாலும் ஒரு மகளும் இருந்தாள். හැබැයි පුත්තු 12ක් හිටියානේ. ஆனால் 12 புத்திரர்கள் இருந்தார்கள். ඒ පුත්තු 12 තමයි அந்த 12 புத்திரர்கள் தான் ගෝත්‍ර පියවරු උනේ. அந்த கோத்திரத்தின் பிதாக்களாக இருந்தார்கள். ලොකුම ලොක්කාගේ නම රූබන්. ரூபன் தான் பெரியவர். එතකොට රූබන් කියන ඒ පුතාගේ පරම්පරාව ரூபனுடைய பரம்பரை රූබන් ගෝත්‍රය වුණා. ரூபன் கோத்திரமாகியது. සිමියෝන් කියලා හිටියා. சிமியோன் என்று இருந்தார். සිමියෝන් ගෝත්‍රය. சிமியோன் கோத்திரம். ලේවි කියලා එක්කෙනෙක් හිටියා. லெவி என்று சொல்லியிருந்தார். ඒ ලේවි ගෝත්‍රය තමයි පූජක ගෝත්‍රය උනේ. லெவி கோத்திரத்தம் இந்த ஆசாரியரா இருக்கிற கோத்திரங்கள். ඊට පස්සේ යුදා කියන එක්කෙනෙක් පුතෙක් හිටියා. யூதா என்ற மகன் இருந்தார். ඒ යුදා කියන පුත්‍රයා තමයි යුදා ගෝත්‍රික පියා උනේ. யூதா கோத்திரத்தின் தகப்பனாக இருந்தவர். ඒ
ඒ ගෝත්‍රය රජ ගෝත්‍රය වුණේ. அது ராஜ கோத்திரமாக மாறியது. ඉසකාර් නප්තලි සෙබුලොන් බෙන්ජමින් ජෝසප් කියලා මේ වගේ ඒ 12ම උත්පත්ති පොතේ இசக்கார் තියෙනවා. நப்தலி பெஞ்சமின் இப்படியாக கோத்திரம் இருந்தன. තේරෙනවද මේ ගෝත්‍ර හැදුනේ කොහොමද அந்த කියලා? கோத்திரம் எப்படி உருவாக விளங்குகிறதா? හැබැයි දැන් ඔයගොල්ලෝ හරි විදියට මෙතන අධ්‍යයනය කරලා බැලුවොත් நீங்க சரியான முறையிலே இந்த வார்த்தையை தியானித்து பார்த்தால் මෙතන මේ නං ටික බලන්න. இந்த பெயர்களை பாருங்கள். 5 වෙනි පදයේ තියෙනවා නං 3ක්. 5ஆம் வசனத்திலே 3 பேர் இருக்கின்றன. යුදා, யூதா, රූබන්, ரூபன், ගාද්. காத். හොඳේ. சரியா? 6 වෙනි පදයේ ඉන්නවා 6ஆம் வசனத்தில் இருக்கின்றார் ආෂේර්, ஆசேர், නෆ්තලි, நப்தலி, මනාස්. மனாசே. 7 වෙනි පදයේ ඉන්නවා 7ஆம் வசனத்திலே සිමියෝන්, சிமியோன், ලේවි, லேவி, ඉසකාර්. இசக்கார். 8 වෙනි පදයේ ඉන්නවා 8ஆம் வசனத்திலே සෙබුලෝන්, ஜெபுலோன், ජෝසප්, யோசப், බෙන්ජමින්. பெஞ்சமின். 12 ඉන්නවනේ. 12 இருக்குதானே? දැන් ඔයගොල්ලන්ගේ බයිබලයේ බැලුවොත් உங்கள் வேதத்தை பார்த்தால் ඒ එක ගෝත්‍රයේ එක ඒ කියන්නේ 12000 කියලා දාලා තියෙනවානේ. ஒவ்வொரு கோத்திரங்களும் 12,000 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. කාගේ දැන් මෙතන මේක වීඩියෝ එකේ බලන කාගේ අතේ හරි බයිබලේ නැත්තම් இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற கரத்திலே வேதம் இல்லாவிட்டால் ඔක්කොම කියවන්න නැතුව ඔය ඒගොල්ලෝ නිසා ඔය 5 වෙනි පදේ විතරක් පාස්ටර් මහේෂ් உங்களுக்காகவே කියවන්න. நாங்கள் 5ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கின்றோம். 5 විතරක් කියවන්න. 5ஆம் வசனம் மாத்திரம். යූදාගේ ගෝත්‍රයේ 12000ක් මුද්‍රා කරනු ලැබුවෝය. රූබෙන්ගේ ගෝත්‍රයෙන් 12000ක්ද ගාද්ගේ ගෝත්‍රයෙන් 12000ක්ද. யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000, ரூபன் கோத்திரத்திலே முத்திரை போடப்பட்டவர்கள் 12000, காத் கோத்திரத்திலே முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. දැන් තේරෙනවද ඔයගොල්ලන්ට? இது விளங்குகிறதா உங்களுக்கு? හරිද? சரியா? දැන් මේක හරිනේ. சரிதானே இது? හරි කියන අය අත උස්සලා පේනවා. சரியே போல கரத்தை உயர்த்துங்கள். මොකද මට දැනෙන්න ඕනේ ඔයගොල්ලන්ට තේරෙනවද මම எனக்கு කතා කරන්නේ? தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு விளங்குகிறதா என்பதாக. හැබැයි මෙතන ප්‍රශ්න දෙකක් තියෙනවා. ஆனால் இந்த இடத்துல 2 பிரச்சனைகள் இருக்கின்றன. මොනවද දන්නවද ප්‍රශ්නේ? என்ன தெரியுமா அந்த பிரச்சனை? දන්නෝ දනිති. தெரிந்தவர்களுக்கு இது தெரியும். යාකෝබ්ගේ පුත්තු 12 දෙනාව දන්න අය யாக்கோபுடைய 12 புத்திரர்களை தெரிந்தவர்களுக்கு මේ ලයිස්තුව කියවනකොට இந்த அட்டவணை வாசிக்கும் போது ඒගොල්ලෝ බලයි ஆக பார்ப்பார்கள் දාන් කියන එකාගේ නම නෑනේ. தான் என்பவருடைய பேர் இங்கே இல்லையே. දාන් කියන එක විශාල ගෝත්‍රයක්. தான் என்பது பெரிய ஒரு கோத்திரம். එතකොට දැන් ඔයගොල්ලෝ දන්නවා නේද? இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா? දාන් කියලා පුතෙකුත් හිටියා. தான் என்பது மகனும் இருந்தார் යාකෝබ්ට. யாக்கோபுக்கு. එතකොට දාන්ගේ නම මේකේ නෑනේ. தானுடைய பேர் இங்கே இல்லையே. එතකොට දැන් තව ප්‍රශ්නයක් එනවා. இன்னொரு பிரச்சனை உருவாகிறது. ඒ වුණාට 12ක් ගණන් කිරුණානේ. ஆனாலும் 12 கணக்குல இருக்குதானே. දාන් නෑ කිව්වනම් කොහමද 12ක් ආවේ? தான் இல்லைன்னா அவ எப்படி 12 வந்துச்சு? දැන් දන්නවනේ දාන්න ඕකේ නෑ කියලා. தான் அங்க இல்லைன்னு இப்ப தெரியும் தானே. කී දෙනෙක් දැන් දැනගත්තද? ඔව් දාන්න නෑ කියලා. யா எத்தனை பேர் ஆமா தான் இல்லைன்னு இப்பதான் எத்தனை பேர் தெரிஞ்சு கொண்டீங்க? බොහෝ අයට මොනවද දන්නවද පාස්ටර් රාජා? කියන්න அநேகருக்கு என்ன தெரியும் நடந்திருக்குது? බොහෝ අයට දන්නේ නෑ මේක ජීවිතේට දැන් තමයි මේක අහන්නේ. அநேகருக்கு வாழ்க்கையிலே தெரியாது, இன்னைக்கு தான் அது முதல்ல கேட்குறாங்க. ஓ அப்படி දාන් කියලා ගෝත්‍රයක් තිබ්බා. தான கோத்தம் இருந்துச்சு. ඒක මෙතන නෑ. ஆனா அது இங்க இல்ல. ඒ වුණාට 12ක් තියෙනවා. ஆனாலும் 12 இருந்துச்சு. කොහමද ඒ 12? எப்படி அது 12 வந்துச்சு? ඒ හිතනවා මොනවද දන්නවද? அப்படின்னு தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. ඉතින් දෙයි අපිට මොකෝ? ஐனே கடவுள் எங்களுக்கு என்ன? දාන් හිටියත් මොකෝ? தான இருந்தா என்ன? නැතත් இல்லாட்டி எங்களுக்கு என்ன? ඌ හිඳලා තිබ්බනම් 12ක් ඉන්න ඕන. அவன் இருந்திருந்தா 12 இருக்கணும். ඌ නැල්ලු. அவன் இல்லையா? හරි ඉතින් අපිත් බැලුවා නෑ. சரி, நாங்களும் பார்த்தோம் இல்லதான். ඉතින් ඒ වෙනුවට තව 12ක්ම තියෙනවා. ஆனா 12 இருக்குதானே. අපිට මොකෝ? எங்களுக்கு என்ன? කවුරු හිටියත් අපිට මොකෝ? யார் இருந்தா எங்களுக்கு என்ன? අපිට ඕනේ எங்களுக்கு வேணும் සුවය, சுகம், සමාදානය, சமாதானம், ප්‍රීතිය, சந்தோஷம், සල්ලි பணம். නේද? சரியா? මේ වගේ අයට මම දාලා තියෙන නම இவர்களுக்கு பாசர் வைத்திருக்கிற பெயர் කොකොනට් ඩොන්කි. தேங்காய் மடையர்கள். සිංහලෙන් කියනවා නම් පොල් පොල් බූරු.
අපි දැනගන්න ඕනේ අභිරහස්. நாங்க இருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். يعني මේක කලින් දන්නේ නැති කට්ටියට මම එහෙම කියන්නේ නැහැ. இதுக்கு முன்பதாக தெரியாதவங்க அப்படி சொல்வதில்லை. හොඳට අහගන්න. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. මෙච්චර ලොකු බයිබලේ இவ்வளவு பெரிய வேதாகமத்திலே මං දන්නේ නැති කොච්චර දහසකුත් ගණනක් දේවල් තියෙනවා ඇතිද? எனக்கு தெரியாத எத்தனையோ ஆயிரக்கணக்கிலே காரியங்கள் இருக்கின்றன. මටම දන්නේ නැත්තම් எனக்கே தெரியாவிட்டால் මගේ ඇදහිලිවන්තයින් දන්නේ නැති කී කොච්චර දේවල් ඇතිද? விசுவாசிகளுக்கு தெரியாத எத்தனை காரியங்கள் இருக்கும். ඒ නිසා මේ දන්නේ නැති මිනිස්සුන්ට මං කොකනට් ඩොන්කි කියන්නේ. தெரியாதவர்களுக்கு தேங்காய் மடர்கள் நான் சொல்ல மாட்டேன். ඒවනම් මං තමයි ලොකුම කොකනට් ලොකම ඩොන්කි. அப்படியான பாஸ் தான் பெரிய தேங்காய் மடையா இருக்க வேண்டுமா? හරිද? මොකද මං දන්නේ නැති දේවල් තියෙනවානේ. நான் அறியாத சரி தெரியாத காரியம் இருக்கின்றன. පොල් බෝරුව කියලා මං කාටද දන්නවද කියන්නේ? தேங்காய் மடர்கள் சொல்ல யாரே தெரியுமா? මෙතන මේ වගේ කේස් එකක් තියෙනවා කියලා දීලා இந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது என்பதா சொல்லி கொடுத்து ඒ කියන්නේ අපි හොයලා බලන්න ඕනේ කියනකොට அதை கூட நான் தேடி பார்க்க வேண்டும்னு சொல்லும் போது නැයිද ඕන්නේ. ஐயா தேவை இல்ல. ඕක ඉතින් මොනවාද? அது என்ன? ඒ උන්ට තමයි මං පොල් බෝරුව. அப்படிப்பட்டவர்கள் தான் சொல்லலாம் தேங்காய் மடர்கள் என்பதாக. දැන් තේරෙනවද මං කාටද කියන්නේ? யாருக்கு நான் சொல்கிறேன் என்பதாக. මොකද දෙවියන් වහන්සේ මං වගේ සමහර අයව ඔසවලා ஆண்டவர் என்னை போல இன்னும் அநேகரை உயர்த்தி අපේ බෙල්ල මෙරි කළා. எங்க கழுத்தை நசுக்கி අපිට ආලේපය දීලා எங்க இன்னும் ආලේපය දීලා அபிஷேகத்தை கொடுத்து අපිට හොයපන් බලපන් කියලා අපිට කියලා දීලා. பாரு 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 உற்று நோக்கி பாருன்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். දැන් අපි හරහා උන්වහන්සේ උගන්වනකොට எங்கள் மூலமாக கற்றுக் கொடுக்கும் போது එක අහන අය මොනවද කරන්න ඕනේ? அதை கேட்பவர்கள் என்ன செய்ய வேண்டும்? අටේ දෙවියන් වහන්සේ අපිට රහසක් ஓ, උගන්වනවා. ஆண்டவர் பெரிய ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறார். සන්තෝෂ වෙන්න. சந்தோஷம் அடைய வேண்டும். දැනගන්න ඕනේ. அறிந்து கொள்ள வேண்டும். අලුත් දේ ඉගෙන ගන්න ஒரு ඕනේ. புதிய காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். නේ. தேவையில்லை. තේරෙන්නේ නැහැ. அது விளங்குதும் இல்லை ඒක விளங்க ඇත්තට අපිට බලපානවාද? அது எங்களுக்கு பாதிக்குமா? ඒ උන්ට තමයි පොල් බෝරුව. அவங்களுக்கு தான் தேங்காய் மடையர்கள். දැන් තේරෙනවද? விளங்குறதா? හරි දැන් එහෙම ප්‍රශ්නෙට அந்த பிரச்சனைக்கு வருவோமே. දැන් ඕකෙදි මම ඔයගලන්ට අභිරහස් දෙකක් කියලා දෙන්න යනවා. நான் உங்களுக்கு இதில் இருக்கிற ரகசியங்கள் ரெண்டே சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ඇයි දාන් ගෝත්‍රය උන්වහන්සේ නැති කරේ? ஏன் தான் கோத்திரத்தை அவர் எடுத்து போட்டார்? පාස්ටර් මහේෂ් කියවන්න මට විනිශ්චයකාරවරුන්ගේ පොතේ 18:30 நியாயாதிபதிகள் புத்தகத்திலே 18ஆம் அதிகாரத்திலே 30 வாசிங்க. ඕක කියවන්න ඉස්සලා මම පොඩ්ඩි පසුබිමක් දෙන්නම්. அந்த நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கும் போது சில பின்னணியை கொடுக்க விரும்புகிறேன். ඊශ්‍රායල් සෙනඟ අවුරුදු 40ක් කාන්තාරේ ගමන් කරලා පොරොන්දු දේශය තුළට ඇවිල්ලා ඉවරයි. அங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே வனாந்தரத்திலே 40 வருஷம். 40 வருடங்கள் இருந்துவிட்டு வந்தாகிவிட்டது. දැන් ඒගොල්ලෝ පොරොන්දු දේශය තුළට ඇවිල්ලා ඉවරයි. இப்பொழுது அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வந்து விட்டார்கள். ජොෂුවාගේ නායකත්වයේ யோசுவாவின் தலைமைத்துவத்தின் கீழே පොරොන්දු දේශය ටික අල්ලගත්තා. அங்கு வாக்குத்தத்தத்தை கொஞ்சம் 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 கொஞ்சமாக பற்றுக்கொண்டார்கள். දැන් හැමෝම මා දිහා බලා ගන්න. பாஸ்டரை பாருங்க எல்லோரும். හරිද? දැන් දේශය බෙදලා දෙනවා. இப்பொழுது தேசத்தை பிரித்து கொடுக்கின்றார். එතකොට ජොෂුවාට දෙවියන් වහන්සේ කියපු විදිහට யோசுவாக்கு ஆண்ட சொன்ன பிரகாரம் ලස්සනට කොටස් බෙදලා දෙනවා. அழகாக கட்டங்களை பிரித்து கொடுத்தார். දෙවියන් වහන්සේ මොනවද කියන්නේ? ஆண்டவர் என்ன சொன்னார்? අලුත් ගිවිසුමේ 1 තිමෝති 6:6 මොනවද කියලා තියෙනවා? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? මට සෑහේ කියන ඒ තෘප්තිය සමග තිබෙන දේව භක්තිය තමලු ලොකුම ලාභේ. எனக்கு போதும் என்ற கூடிய மனதில் இருக்கிற கூட அங்கே தேவ பக்தியை தேவ பக்தியை எனக்கு லாபம் சொல்லுகிறார். දැන් දාන් ගෝත්‍රයට කියලා කොටසක් දුන්නා ජොෂුවා. தான் கோத்திரம் என்பதாக ஒரு பகுதியை கொடுத்தார். අර දැන් මේ ටෙල් අවීව් ජාෆා අර තියෙන ඒ හරිය දාන් ගෝත්‍රයට දුන්නා. தான் கோத்திரம் தெல்லாவி யோப்பா இந்த பகுதி தான் அதுக்கு அடங்குகிறது. අනිත් සේරම ඒගොල්ලන්ට දුන්න කොටස් ගැන සතුටු වුණා. மற்ற பகுதியை கொடுத்த நிமித்தமாக சந்தோஷப்பட்டார்கள். හැබැයි මේ දාන් ගෝත්‍රයින්ට තමා මදිනේ. தான் கோத்து தான் கொஞ்சம் போதாது. ඇයි අපිට මෙච්චර පොඩි කැල්ලක් දුන්නේ? ஏன் எங்களுக்கு இவ்வளவு சிறிய பகுதியை கொடுத்தார்? ජොෂුවා මේගොල්ලන්ට කියලා වෙනස්කම් කරේ නෑ. யோசுவா எந்த விதமான அங்கே பாகுபாடும் செய்யவில்லை. ලස්සනට ඒගොල්ලන්ට ඇති වෙන කොටසක් දුන්නා. அழகாக போதும் என்ற அளவுக்கு அளவு கொடுத்தார். සමහරු දන්නවද? சிலருக்கு தெரியுமா?
කොච්චර ලොකු ගයක් දෙන්න எவ்வளோ பெரிய வீட்டை கொடுங்க ඊට වඩා ලොකු ගයක් දිහා බලාගෙන කෙල හලාගෙන ඉන්න. அங்க இதை விட பெரிய வீடு வச்சு எச்சி வடிச்சு கொண்டே இருப்பார்கள் කොච්චර හොඳ ටෙලිෆෝන් එකක් දෙන්න நல்ல ஒரு தொலைபேசியை கொடுங்கள் ඊට වඩා හොඳ ෆෝන් එකක් තියෙන එක දිහා බලාගෙන அதை விட இன்னொரு நல்ல ஒரு தொலைபேசியை வைத்து ஏங்கி கொண்டிருப்பார்கள் කොච්චර ලස්සන ඇඳුමක් දෙන්න இன்னும் அழகான வஸ்திர உடுப்பை கொடுங்க ඊට වඩා හොඳ ඇඳුමක් දිහා බලාගෙන அதை விட நல்ல ஒரு அதிகம் நல்ல உடுப்பை கொடுத்து வாங்க ஏக்க விடுவார்கள் ඒ වගේ පොරවල්ල තමයි මේ දාන් පොරව. அப்படிப்பட்ட நபர்கள் தான் அந்த தான் கோத்திரத்தில் இருந்தவர்கள் ඒගොල්ලෝ ජොෂුවා ළඟට ඇවිල්ලා ඇහුවා ஜோசுவாட்டு வந்து கேட்டார்கள் මේ පාස්ටර් අපිට මදිනේ දුන්න කෑ. பாஸ்டர் நீங்க கொடுத்த பகுதி எங்களுக்கு போதாது ජොෂුවා කිව්වා ඇති. யோசுவா சொன்னால் போதும் දෙවියන් වහන්සේ කියලානේ මන් දුන්නේ. ஆண்டவர் சொல்லுதானே தந்தை උඹලට ඇති. உங்களுக்கு போதும் නෑ පාස්ටර් මදි. இல்ல பாஸ் போதாது මොන හරි එකක් කරන්න. ஏதாவது செய்யுங்களே නෑ නෑ. අල්ලගත්ත රට ගානට බෙදලා දීලා பிரித்து තියෙන්නේ. கொடுத்தது சரியாக பகிர்ந்து கொடுத்தாச்சு அவ்வளவுதான் එහෙනම් පාස්ටර් අපිම ගිහිල්ලා කාට හරි ගහලා අල්ලගන්නද? அப்ப நாங்களே இப்ப யாராவது தாக்கி அடித்து நாங்க பிடித்து கொள்ளவா ඕන ඕන එකක් කරගන්න. இவேனது செஞ்சீங்க මුන් මොනවද කරේ? இவங்க என்ன செஞ்சாங்க උතුරට ගිහිල්ලා වඩක. வடக்குக்கு போய் උන් ඔය අහිංසක කානානිවරු ටික දෙනෙක් ඒ හිටියා. அங்க அப்பாவி காணறி அங்க இருந்தார்கள் දෙවියන් වහන්සේ මේගොල්ලන්ට පොරොන්දු කරපු කොටසකුත් නෙවෙයි ඒක. ஆண்டவர்களுக்கு வாக்குத்து பண்ண கொடுத்த பகுதியும் அல்ல அது ඒකට ඉහළින් අර සිරියා ලෙබනන් සීමාව ඒ சிரியா லெபனான் அங்க இருக்கிற அங்க அங்க போய் මුන් ගිහිල්ලා උන්ව ගහලා அவங்களை தாக்கி ඒ කොටසක් අල්ලගන්න. அந்த பகுதியும் பிரித்து கொண்டார்கள் තේනවා මං කියන්නේ. விளங்குறதா ඒ නිසා දාන් තැන් දෙකක තිබ්බා. தான் 2 இடங்கள் இருந்தது පල්ලෙහායි උඩයි. மேலும் கீழும் ඒ ප්‍රදේශයට දාන් කියලා නම තිබ්බා. அந்த பிரதேசத்துக்கு தான் என்று பெயர் வைத்தார்கள் එතකොට ඒකෙදි එච්චර ප්‍රශ්නයක් නැති වුණත් ඒක හරි නෑ නේද මොනා කියන්නේ? பிரச்சனை இல்லாவிட்டாலும் ஆனா அழகான காரியம் அல்ல அது නේද? දැන් இப்ப මුන් මාර වැඩක් කරන්නේ කියවන්නකො. வாசிப்போமே நாங்கள் நியாயாதிபதிகள் 18:30 வசனம் දාන් පුත්‍රයෝ කැපූ රූපය පිහිටුවා ගත්තෝය. මෝසස්ගේ පුත්‍රයා වන ගෙර්ෂෝම්ගේ පුත්‍රෝ යොනාතාන්ද ඔහුගේ පුත්‍රයෝද රටවැසියන් වාලට ගිය දවස දක්වා දාන් ගෝත්‍රයට පූජකයෝ වූයේය. මාර වැඩිනේ ඔය. அப்பொழுது தான் புத்திரர் அந்த சுரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்துக் கொண்டார்கள். மனாசேயின் குமாரனாகிய கெர்சோனின் மகன் ஜோனத்தானும் அவன் குமாரனும் அந்த தேசத்தார் சிறைப்பட்டு போன நாள் மட்டும் தான் கோத்திரத்தாருக்கு ஆசாரியர்களாயிருந்தார்கள். උතුරු රාජ්‍ය වහල්කමට ගිය දක්වා කියලා තියෙනව නේද? வடக்கு அங்கே அடிமைத்தனத்துக்கு சென்று நாளிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது தானே ඒ කියන්නේ ක්‍රිස්තු පූර්ව 722 දක්වා. அங்கே ක්‍රිස්තුකුමුන්. கிறிஸ்துவமுன் 722 வரையும் මුන් මොනවද කරේ? இவர்கள் என்ன செய்தார்கள் උඩ අර කොටස අල්ලගෙන மேலே அந்த பகுதியை பிரித்து கொண்டு උන්ට කියලා රූප හදාගෙන அவர்களுக்கென்று சிலைகளை உருவாக்கி கொண்டு දෙවියන් වහන්සේගේ පූජකවරුන්ව ගෙනල්ලා මේවට පූජා කරන්න කියලා ஆண்டவருடைய ஆசாரியர்களை கொண்டு அங்கே ஆசாரியை ஊழியம் செய்யும்படி அவர்களை வற்புறுத்தி ඒ රට වහල්කමට යනකම් රූප වන්දනාවට වැටුණා. அடிமைத்தனத்துக்கு செல்லும் வரையும் அங்கே சிலை வணக்கத்துக்குள்ளாக இருந்தது. තේරෙනවද? விளங்குறதா? ජොෂුවාගේ කාලේ ඉවර වුණාත් එක්කම யோசுவாவின் காலம் முடிவடைந்தது உடனேயே මේ දාන් ගෝත්‍රිකයින් රූප වන්දනාකාරීන් වුණා. தான் கோத்திரர்கள் சிலை வணக்கத்துக்குள்ளானார்கள். දෙවනස කියලා බැලුවා. ஆனா சொல்லி பார்த்தார் හොඳ හොඳ අය ඒ දාන් ගෝත්‍රයෙන් ආපු අය ඉන්නවා. நல்ல நல்ல ஆட்கள் அங்கு தான் கோத்திருந்து வந்திருக்கிறார்கள். ඒ වුණාට මේ මිනිස්සු ඇහුවේ නැහැ. ஆனால் இவர்கள் கேட்கவில்லை. ඒ නිසා එල්ලිදරව් පොතේ දාන් ගෝත්‍රයට ඉඩක් නැහැ. ஆகவே வெளிப்படுத்தும் விசேஷ புத்தகத்திலே தான் கோத்திரத்துக்கு இடமே இல்லாமல் போய்விட்டது. දැන් තේරෙනවද? விளங்குகிறதா இப்பொழுது? දැන් ඊළඟ ප්‍රශ්නේ. அடுத்த பிரச்சனை. ඒ වුණාට කොහොමද මෙතන 12ක් ආවේ? அப்படியானால் எப்படி இங்கே 12 கோத்திரங்கள் வந்தது? බලන්න මෙතන තියෙනවා இங்கே இருக்கின்றது ජෝසප් කියලා තියෙනවානේ 8 වෙනි පදේ. 8ஆம் வசனத்துல யோசேப் என்று சொல்லப்படுகிறது தானே. දැන් බලන්න 6 වෙනි පදේ අන්තිම ගෝත්‍රය මොකක්ද? 6ஆம் வசனத்திலே கடைசி இருக்கிற கோத்திரம் என்ன? මනාසේ. மனாசே கோத்திரம். දැක්කද මනාසේ? பார்த்தீர்களா மனாசே? මනාසේ කියන්නේ කවුද? மனாசே என்றார் யார்? ජෝසප්ගේ පුතේ. யோசேப்புடைய மகன். ජෝසප්ට හිටියා පුතු දෙන්නේ. யோசேப்புக்கு 2 புத்திரர் இருந்தார்கள். එක්කෙනෙක් එෆ්‍රායිම්. எப்ராஹிம் ஒருவர், අනිත් එක්කෙනා මනාසේ. மனாசே இரண்டாவது. ඔය දෙන්නයි இந்த 2 பேரிலே ලොකු සංඛ්‍යාවක් හැටියට ඇති උනේ
එෆ්‍රායිම් ගෝත්‍රය. இப்ராஹிம் தான் பெரிய கூட்டமாக மாறியது. එනිසා මෙතන ජෝසප් කියලා කියලා තියෙන්නේ එෆ්‍රායිම් ගෝත්‍රයට. இப்ராஹிம் கோத்திரத்துக்கு தான் இங்க யோசேப் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது. 6 වෙනි පදේ මනාසය කියලා ඉන්නේ. 6ஆம் வசனத்திலே மனாசே வருகிறது தானே. එයත් ජෝසප්ගේ පුත්තු. அவரும் யோசேப்புடைய ஒரு மகன். එතකොට හරිනම් அப்படியானால் சரி என்றால் යාකෝබ්ගේ පුත්තු 12 දෙනානේ ගෝත්‍ර 12 හදන්න ඕනේ. யாக்கோபுடைய 12 புத்திரர்கள் தானே கோத்திரங்களை உருவாக்க வேண்டும். ඒ කොහොමද යාකෝබ්ගේ එක පුතෙක් වන ජෝසප්ගේ පුත්තු දෙන්නෙක් හරහා ගෝත්‍ර දෙකක් ඇති වෙන්නේ? அதை எப்படி யாக்கோபுடைய மகனாக யோசேப் மூலமாக 12 கோத்திரங்கள் உருவாகியது? ඒකත් කියලා දෙන්නද? அதையும் சொல்லி தரவா? ඒකත් කියන්න එපා. අපිට ඕනේ නෑනේ. ஐயோ எங்களுக்கு தேவையில்லை தானே නෑ இதெல்லாம். ඕනේ. இல்ல வேணும். දැනගමු. அறிந்து கொள்வோம். අපි යන් උත්පත්ති 48ට. நாங்கள் ஆதியாகவும் 48ஆம் அதிகாரத்தை நோக்கி போவோம். ඒකේ යාකෝබ් යෝසෙප්ට කියන කතන්දරයක් බලමු. யாக்கோப் யோசேப்பு சொல்ற கதையை பார்ப்போம். ஆதியாகவும் 48ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாடு. ඔව්. එතකොට බලන්නකෝ 3 වෙනි පදය කියවන්න. 3ஆம் வசனம். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமை உள்ள தேவன் கானான் தேசத்துள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோட சொன்னார். நான் உன்னிடத்தில் எகிப்து தேசத்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்திலே பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர் ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயும் மனாசேயும் என்னுடையவர்கள். කියවන්න. යාකොබ් යෝසෙප්ට කතා කොට සර්ව පරාක්‍රම වූ දෙවියන් වහන්සේගේ කානාන් දේශයේදී ලූසීදී මට පෙනී මට ආශිර්වාද කර බලව මම නුඹ සඵල කොට වැඩි කරන්නෙමි. නුඹෙන් ಜಾති සමූහයක් ඇති කරවා මේ දේශය නුඹෙන් පසු නුඹේ වංශයට සදාකාල උරුමයක් පිණිස දෙන්නෙමි මට කීසේක. මා නුඹ වෙතට මිසරෙන් එන්ට පළමුවෙන් මිසර දේශයේ නුඹට උපන් පුත්‍රයන් දෙදෙනා මාගේය. එප්‍රායිම්ද මනස්සේද රූබෙන් සහ සිමියොන් මෙන් මාගේම වන්නෝය. හරි. දැන් ඔය දෙන්න බයිබලයේ කියපු විදිහ හරි නෑ. நீங்க 2 பேருமே வேதத்தை வாசித்த முறை அவ்வளவு நல்லதல்ல. එතන දෙමළ බයිබලයක් තියෙන නිසා පස්ස මහේෂ් නැගිටලා හිටගන්න. மயஸ் எலிமினில்லுங்க இங்க දැන් මෙහෙම තමයි කියවන්න ඕනේ ඕක. இப்ப இந்த முறையில் தான் அந்த வேதத்தை வாசிக்க வேண்டும். 5 වෙනි පදය. 5ஆம் வசனம். යාකෝබ් යෝසෙප්ට කියනවා. யாக்கோப் யோசேப்புக்கு சொல்லுகிறார். එනවා ඒක තාත්තා යාකෝබ් யாக்கோப் அப்பா சொல்லுகிறார். யோசெப்ට කියනවා. யோசேப்புக்கு சொல்லுகிறார், நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர். ඔයා කියවන්න මං ඒක කියන්නම්. දැන් යාකෝබ් ජෝසෙප්ට කියනවා. මා නුඹ වෙතට මිසරෙන් එන්ට පළමුවෙන් මා නුඹ වෙතට මිසරයට එන්න පළමුවෙන් මිසර දේශයේ නුඹට උපන් පුත්‍රයන් දෙදෙනා මාගේ. මිසර දේශේ නුඹට උපන් පුත්‍රයන් දෙදෙනා මගේය. ඒ කියන්නේ මොනවද තේරුම? அங்க என்ன அர்த்தம்? උඹේ පුත්තු දෙන්න உன்னுடைய பிள்ளைகள் උඹේ නෙවෙයි உன்னுடைய உண்மையில் அல்ல, මගේ. என்னுடையவர்கள். එතකොට ජෝසප් யோசேப் முழித்து பார்த்திருக்கலாம். තාත්තේ அப்பா මොනවද මේ කියන්නේ? என்ன சொல்றாரு பாக்குறீங்க நீங்க? ඒකට තමයි ඉතුරු ටික. அதுதான் மிகுதி. මොනවද දන්නව ඉතුරු ටික? என்ன? එප්‍රායිම්ද පොඩයිට ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். விளங்குதா? கேவாண்ட එප්‍රායිම්ද මනස්සේද රූබෙන් සහ සිමියොන් මෙන් මාගේම වන්නෝය. හරිද? හරිද? කියනවා எப்ராயிம் மனாசே ඉන්නේ උඹේ පුත්තු දෙන්න. எப்ராயிம் மனாசே இருக்க உம்முடைய புத்திரர் 2 பேர். ඇයි නිකන් එහෙම බලන්නේ? ஏன் இப்படி பார்க்கற? யாக்கோப் අහනවා ජෝසප්. யாக்கோப் யோசேப்பிட கேட்கிறார், මගේ දරුවෝ කිව්වම ඇයි නිකන් අමුතු විදිහට බලන්නේ? என்னுடைய பிள்ளை ஏன் வித்தியாசமாய் பார்க்கின்றாய்? උඹේ අර එප්‍රායිම් මනාසේ உம்முடைய எப்ராயிம் மனாசே මගේ රූබන් සිමියොන් වගේ. என்னுடைய ரூபன் சிமியோனை போல. තේරුණාද? விளங்குறதா? ඒ කියන්නේ යාකෝබ්ට විතරක් யாக்கோபுக்கு மாத்திரம் ආශිර්වාදය දෙගුණයකින් ලැබුණා. ஆசீர்வாதம் ரெட்டிப்பாக, යෝසප් யோசேப்புக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் ரெட்டிப்பாக கிடைத்தது. ඒ කියන්නේ ජෝසප්ගෙන් එක ගෝත්‍රයක් හැදෙන්න ඕනේ. யோசேப் மூலமாக ஒரு கோத்திரம் உருவாக வேண்டும்.
නමුත් දෙගුණයක් ආශිර්වාදය දුන්න නිසා ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுத்தபடினாலே එයාගේ පුත්තු දෙන්නයෙන් ගෝත්‍ර දෙකක් හැදුණා. அவர் 2 புத்திர நிமித்தமாக 2 கோத்திரங்கள் உருவாகியது. ඒ නිසා අතන දාන් නැති වුණාට அங்கே தான் இல்லாவிட்டாலும் ඒ වෙනුවට එෆ්‍රයිම් මනාසේ දෙකක් ආපු නිසා அதற்கு பதிலாக இப்ராயிம் மனாசே வந்தபடியினாலே ගෝත්‍ර 12ම වුණා. 12 கோத்திரங்கள் உருவாகிறது. තේරෙනවද මං කියන එක? விளங்குறதா நான் சொல்வது? එතන එතකොට ජෝසප් කියලා තියෙන්නේ யோசப் என்று சொல்லப்பட்டிருப்பது එළිදරව් පොතේ එෆ්‍රයිම් ගෝත්‍රයට. வெளிப்படுத்த விசேஷத்தில் இப்ராயிம் கோத்திரத்துக்கு. හැබැයි ඕකටත් සමහර බයිබල් විශාරදවරු ඉන්නවා. அங்கே சில வேத பண்டிதர்கள் இருக்கிறார்கள். ඒ වුණාට එෆ්‍රයිම් කියලා කිව්වේ නෑනේ. ஆனா எப்ராயிம் என்று சொல்லல தானே. ඉතින් ඒගොල්ලන්ව අයින් කරා කියලා. அவர்களை ஒதுக்கினார்கள் ඉතින් என்பதாக. දෙයියා ජෝසප් කියලා තියෙන්නේ එෆ්‍රයිම්ට තමයි. யோசப் என்று சொன்ன கடவுளே அது இப்ராயிம் தான். හරි එතකොට මෙතන කාටද මුද්‍රා දාන්නේ? யாருக்கு முத்திரை போடுகிறார்? ඔය 1,44,000 කවුද? அது 1,44,000 பேர் யார்? යුදෙව්වන්. யூதர்கள். ගෝත්‍ර 12න් 12,000 බැගින් 1,44,000. 12 கோத்திரங்களை 12,000 பேர் விகிதம் படி 1,44,000 பேர். ඕක සභාවත් නෙවෙයි. அது சபை அல்ல, ක්‍රිස්තියානි අයත් නෙවෙයි. கிறிஸ்தவர்களும் அல்ல, අන්‍ය ජාතීනුත් නෙවෙයි. அந்நியர்களும் அல்ல, ශුද්ධ යුදෙව්වන්. பரிசுத்த யூதர்கள். ඒගොල්ලන්ට දෙවියන් වහන්සේගේ මෙහෙකරුවන් කියලා තියෙනවා. அவர்களுக்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லப்படுகிறது. හරිද මං කියන එක சரியான තේරෙනවද? சொல்றது விளங்குகிறதா தெளிவாக? එහෙමනම් පොඩ්ඩක් ඔයගොල්ලෝ මං 14 වෙනි පරිච්ඡේදයට ගෙනියන්න ඕනේ. அப்படியானால் உங்களை நான் வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரத்தை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும். කෝ කියවන්නකො පළවෙනි පදේ. முதலாம் வசனத்தை வாசிப்போம். 14ஆம் அதிகாரம். තවද බැටළු පෙටවනන්ද උන්වහන්සේ සමග 1,44,000 දෙනෙක්ද සියොන් කන්දේ සිටිනවා දුටිමි. උන්වහන්සේගේ නාමයේද උන්වහන්සේගේ පියාණන්ගේ නාමයේද ඔවුන්ගේ නළල් වල ලියා තිබුණේය. ආන්න 1,44,000 වෙනවා මෙතන. වාසින් අයියා. 1,44,000 வருகிறது. வாசிப்போம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவருடைய கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். වැඩේ තියෙන්නේ என்ன வேலை தெரியுமா? මෙතනත් ඉන්නේ 1,44,000යිනේ. இந்த இடத்திலும் இருப்பது 1,44,000 பேர் தானே. හතෙත් හිටියේ 1,44,000යිනේ. ඒලාවද අධිකාරතේ. அத்தனை 7ஆம் அதிகாரத்தில் இருந்தது 1,44,000 பேர் தானே. දෙකම එකයි කියලා හිතනවා. ரெண்டும் ஒன்று நினைக்கிறார்கள். නෑ. இல்லை. මේ වෙන කට්ටිය. இது வேறு நபர்கள். මේ කවුද කියලා මං කියලා දෙන්න. இவர்கள் யார் என்று சொல்லிக் கொடுக்கின்றேன். දෙවෙනි පදේ බලන්න. 2ஆம் வசனம். බොහෝ ජලഘോഷාව මෙන් මහත් ගර්ජනාවක ශබ්දය මෙන්ද ස්වර්ගයෙන් ශබ්දයක් මට ඇසුනේය. මට ඇසුණු ශබ්දය වනාහි තමන්ගේ වීණාවලින් ගායනා කරන ගායනාකාරණන්ගේ ශබ්දය මෙන්ය. அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. මේගොල්ලෝ ගීතිකා ගායනා කරනවා. இவர்கள் சுரமண்டலக்காரர்களாக இருந்தார்கள். මේගොල්ලෝ සංගීත වාදනය කරලා තුන්වෙනි පදේ කියවද? 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். ඔහු සිංහාසනය ඉදිරියේද ජීවමාන සත්වයන් 4 දෙනා සහ වැඩිමහල්ලන් ඉදිරියේද අලුත් ගීතිකාවක් ගායනා කළෝය. ඒ ගීතිකාව 1,44,000ට එනම් පොළොවේ මිලයට ගෙන ලැබුවා වූ අයින්ට මිස අන් කිසිවෙකුට ඉගෙන ගන්නට නොහැකි විය. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. මේ සිද්ධිය සිදු වෙන්නේ ස්වර්ගේ. இந்த சந்தர்ப்பம் நடைபெறுவது பரலோக ராஜ்யத்திலே. 7 වෙනි පරිච්ඡේදයේ මේ ලෝකෙනේ ඇවිල්ලා මුද්‍රා දාන්නේ මතකද? 7ஆம் அதிகாரம் இந்த பூமியில தான் வந்து முத்திரை போடுவது. එතකොට මේගොල්ලෝ දෙවියන් වහන්සේට ගීතිකා ගායනා කරනවා. இவர்கள் ஆண்டருக்கு பாடல் பாடி சுரமண்டலங்களை வாசித்தார்கள். කවුද මේ? யார் இவர்கள்? යුදෙව්ව නෙවෙයි. யூதர்கள் அல்ல. බලන්න 4 වෙනි පදේ. 4ஆம் வசனம் என்ன சொல்கிறது? කියවන්න. ස්ත්‍රීන්ගෙන් කිලිටු නො වූ මොහුය. මක්නිසාද මොහු බ්‍රහ්මචාරිහුය. බැටළු පැටවනන් යන තැනට උන්වහන්සේ අනුව යන්නෝ මොහුය. මොහු දෙවියන් වහන්සේටත් බැටළු පැටවනන්ටත් නෑබුල් පළවන පිණිස මනුෂ්‍යයන් අතරින් මිලයට ගනු ලද්දෝය. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷனில் இருந்து தேவனுக்கும்
ஆட்டுக்குட்டியானவருக்கு முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். දැන් මේ පදය කියවලා இந்த வசனத்தை வாசித்து දන්නවද කී දෙනෙක්ද කසාද බඳින්න නැතුව ඉන්නේ කියලා? எத்தனை பேர் திருமணம் முடிக்காம இருக்கிறாங்க தெரியுமா? අර 1,44,000ට ජොයින් වෙන්න ඕනි කියලා. 1,44,000 பேரோட சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக මේ පදේ බලලා සමහරු කසාද බඳින්න இந்த இப்ப வாசிக்கப்பட்ட வசனத்தை பார்த்து சிலர் திருமணம் முடிக்கிறதே இல்லை. සමහර සභා මට නම් කියන්න කැමති නෑ. நான் பேசல விரும்பவில்லை. சில சபைகள் සමහර සභා කියනවා சில சபை சொல்லுகிறது අපි තමා මේ 1,44,000 நாங்க தான் அந்த 1,44,000 பேர் හරිද? මොකද අපි කසාද බඳින්නේ නෑ. நாங்க திருமணம் முடிக்க மாட்டோம். අපි සුදු අඳින්නේ. நாங்க வெள்ளை தான் உடுத்துவோம். අපි හැම වෙලේම බැටළු පැටවාණන් වහන්සේ ගැන හිතාගෙන நாங்க ඉන්නේ. எப்பொழுதும் ஆட்டுக்குட்டியான குறித்தே சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். හැබැයි මේක කියලා තියෙන තේරුම ඒගොල්ලන්ට දන්නේ. இதிலே சொல்லப்பட்ட அர்த்தம் அவர்களுக்கு தெரியாது. කියවන්නකෝ ආපහු එක එක කොටස්. அந்த ஒவ்வொரு பகுதியை வாசிங்க. அந்த வசனத்துல 14ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம். ස්ත්‍රීගෙන් කිලුට නො වූ මොහුය. ஸ்திரிகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. අනිත් එක මක් නිසාද මොහු බ්‍රහ්මචාරී වූය. கற்புள்ளவர்கள் இவர்களே. මේක ආත්මික අර්ථයක් තියෙන්නේ. இது ஆவிக்குரிய ஒரு அர்த்தமாக இருக்கின்றது. හරිද? ඒ කියන්නේ මෙතන ආත්මීකව රූප වන්දනාවට වැටෙන්නේ නැතිකම ගැන කියලා තියෙනවා. ஆவிக்கு ரீதியிலே சிலை வணக்கத்தை செய்யாதவர்கள். කසාද බඳින්න නැති අය ගැන නෙමෙයි මෙතන කතා කරලා තියෙන්නේ. திருமணம் முடிக்காதவர்கள் பத்தி இங்க சொல்லவில்லை. හරිද? මේ ඇවිල්ලා යේසුස් වහන්සේගේ සභාවෙන් කොටසක්. இது இயேசு கிறிஸ்து சபையின் ஒரு பகுதி. කොයි කොටසද කියලා තව පොඩ්ඩකින් මම කියලා இந்த දෙන්නම්. கொஞ்சத்துல எந்த பகுதி என்று சொல்லுகிறேன். හරිද? මේගොල්ලෝ යේසුස් වහන්සේව පිළිගත්තාම இவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு අර දාන් ගෝත්‍රිකයින් වගේ රූප වන්දනාවට ගියේ නෑ. தான் கோத்திரத்தாலை போல சிலை வணக்கத்துக்கு செல்லவில்லை. යේසුස් වහන්සේට විතරක් අවංකව ඉන්නවා. இயேசுக்கு மாத்திரம் உண்மையா இருந்தார்கள். මොකද මේ අය යේසුස් වහන්සේගේ මනාලිය නිසා இவர்கள் இயேசுடைய மனவாட்டுகள் என்றபடினாலே මේගොල්ලෝ සුද්ධව ඉන්නවා. இவர்கள் பரிசுத்தமா இருந்தார்கள். හරිද? මේගොල්ලෝ ඒ යේසුස් වහන්සේව උන්වහන්සේ කොහේ ගියත් අනුගමනය කරගෙන ගියා. இயேசு எங்க சென்றாலும் அவர் பின்பற்றி சென்றவர்கள். යේසුස් වහන්සේ කා දිහා බලලාද කිව්වේ මාගේ පස්සෙන් වරෙන් කියලා. இயேசு கிறிஸ்து யாரை நோக்கி பார்த்து சொன்னார்? என்னை பின்பற்றி வா என்பதாக. යේසුස් වහන්සේ කිව්වා இயேசு கிறிஸ்து சொன்னார், යමෙක් තමන්ගේ අම්මා තාත්තා ද්වේෂ කරලා ஒருவர் தன் தாயையும் குடும்பத்தாரையும் வெறுத்து விட்டு තමන්ගේ භාර්යාවන් දරුවන් ද්වේෂ කරලා தன் மனைவியும் பிள்ளையும் விட்டு வெறுத்து விட்டு සහෝදර සහෝදරයන් ද්වේෂ කරලා சகோதர சகோதரியும் வெறுத்து விட்டு තමන්ගේ ජීවනය අද්වේෂ කරලා தன்னுடைய வாழ்க்கையும் வெறுத்து விட்டு තමන්ගේ කුරුසිය රැගෙන தன்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு මාව අනුගමනය කරේ නැත්තම් என்னை பின்பற்றி வராவிட்டால் ඔහු මාගේ ගෝලයෙක් වෙන්නේ නැහැ කියලා. அவன் என்னுடைய ஊழியக்காரன் இருக்க மாட்டான். එතකොට යේසුස් වහන්සේගේ පිටිපස්සෙන් යන කට්ටිය කවුද? இயேசுவை பின்பற்றி போகிறவர்கள் யார்? යේසුස් වහන්සේගේ ගෝලයෝ. இயேசுடைய ஊழியக்காரர்கள். එතකොට මෙතන ඉන්නේ වෙන කවුරුත් නෙවෙයි. இந்த இடத்தில் இருப்பது வேறு யாரும் அல்ல, යේසුස් වහන්සේගේ ගෝලයෝ. இயேசுடைய ஊழியக்காரர்கள். அங்கு අර சொல்லப்படுகிறது 12 දෙනා නෙවෙයි. அந்த 12 பேர் அல்ல, ඒගොල්ලෝ විතරක් නෙවෙයි. அவருக்கு மாத்திரமல்ல. යුදස් කාරියොත් ගියා. யுதாஸ்காரர் போய்விட்டார். අනිත් 11යි පවුල්තුමයි ඒගොල්ලෝ විතරක් නෙවෙයි. மற்ற 11 பேரும் பவுலும் அவருக்கு மாத்திரமல்ல. මෙතන කියලා තියෙනවා. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, පාස්ටර් මහේෂ් අර 4 වෙනි පදේ අන්තිම ලයින් එක අර තිතෙන් පස්සේ එන ටික කියවන්න. 4ஆம் வசனத்திலே இந்த கடைசி பகுதியை பாருங்க. இவர்கள் மனசொலிந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். very good. මොහු දෙවියන් වහන්සේටත් බැටළු පැටවනන්ටත් නෑබුල් පළවන පිණිස මනුෂ්‍යයන් අතරින් මිලේට ගන්නා ලද්දෝය. යේසුස් වහන්සේ තමයි මිනිසුන්ව මෙලයට ගත්තේ තමන්ගේ රුධිරය සලා. இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தை கிரயமாக செலுத்தி ஜனங்களை வாங்கி விட்டார். ඒ අය තමා සභාව. அவர்கள் தான் சபை. මේක සභාව. இது சபை. සභාවේ නෑඹුල් පළයලු. මුදට් පලන්. சபையில் இருக்கிற முதற் பலன். ඒ කියන්නේ පැහැදිලිව කියනවා தெளிவாக சொல்லப்படுகிறது, පළවෙනි ඇදහිලිවන්තයා සිට முதலாவது விசுவாசி தொடங்கி 1,44,000 වෙනි ඇදහිලිවන්තයා වෙනකම් 1,44,000 வருகிற விசுவாசி வரைக்கும் ඒ පළවෙනි කොටස තේරෙනවද මම அது කියන්නේ? முதற் பலன்.
ඒ කියන්නේ මගෙන් අහන්න එපා එතකොට කවුරු කවුරුද කියලා අහන්න. என்னிடத்து கேட்காத யார் யாருன்னு கேட்காதீங்க. පළවෙනි අය කවුද දන්නවද? முதலாவது நபர் யார் தெரியுமா? අර සුදාත්ම වැගිරීම ක්‍රියා දෙකේ සිදුවෙද්දී அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே பரிசுத்தாவி வரும்போது එතන හිටපු අය. அந்த இடத்துல இருந்தவர்கள். එතනින් පස්සේ පේතෘස් දේශනා කරේ அதன் பிற்பாடு பேதுரு பிரசங்கம் பண்ணினார் தானே. 3000ක් ගැලවෙන ලැබුවා. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ඒ අය. அவர்கள். ඊට පස්සේ සභාව ඔය වගේ වර්ධනය වෙන්න ගත්තානේ. இப்படி அங்கே சபை அங்கே வளர்ச்சி அடைந்தது. ඒ වගේ ගණන් කරගෙන යන්න ඕනේ. அப்படி அங்கே என்ன கணக்கு பார்த்து கொண்டே போக வேண்டும். පළවෙනි 1,44,000 තමයි මේ අය. முதலாவது 1,44,000 நபர்கள் தான் இவர்கள். ඒ නිසා ඔබටයි මටයි ඕකට රින් ගන්න බෑ. உங்களுக்கும் எனக்கும் அதிலே உட்புகழ முடியாது. අපි ඔළුවෙන් හිටගත්තත් පාවුල්තුමා වෙන්න බෑනේ. தலை கீழே நின்றாலும் எங்களால் பவுலாக முடியாது. අපි මොනතරම් පරිත්‍යාග කරත් පේතෘස් වෙන්න බෑනේ. எவ்வளவு தான் நாங்கள் அர்ப்பணம் செய்தாலும் பேதுருவாக முடியாது. ඒ නිසා මේ 14 වෙනි පරිච්ඡේදයේ එන අය இந்த நாம் 14ஆம் அதிகாரத்தில் வருகிறவர்கள் යුදෙව්වොත් නෙවෙයි, யூதர்களும் அல்ல, අපිත් නෙවෙයි, நாங்களும் அல்ல. සභාවේ පළවෙනි 1,44,000. சபையிலே முதல் பலனாகிய 1,44,000 பேர். දැන් ඕගොල්ලෝ අහන්න පුළුවන්. நீங்க கேட்கலாம், ඒ එහෙම විශේෂත්වයක් දෙන්නේ. ஏன் அப்படி விசேஷத்தன்மை அவங்களுக்கு? ඔය විශේෂත්වය ගැන මම උදාහරණයක් ஒரு කියන්නම්. விசேஷ தன்மையை குறித்து நான் ஒரு உதாரணம் சொல்லவா? අර බලන්න පාස්ටර් ඉන්දික ඇවිල්ලා ඉන්නවා. பாஸ் இந்திகை பாருங்க. මේ කැමරා එක පොඩ්ඩක් කරවන්න සමහර උදාහරණ නැහැ නේ මෙතන මේ මොනවද වෙන්නේ කියලා. ඉන්දික පොඩ්ඩක් අතවන්නලා பாஸ் පෙන්නන්න இந்திகை කැමරා கரத்தை එකට. காட்டுங்க. நீங்க தான் இந்திகை என்பதாக. අන්න අදම කියලා බලලා අන්න පාස්ටර් ඉන්දික ඇවිල්ලා ඉන්නවා. இன்னைக்கு பார்த்து பாஸ் இந்திகை வந்திருக்கிறார். හරවන්නකෝ. දැන් මවුන්ට් කාමෙල් සභාව මම පටන් ගත්තා නේද? கர்மேல் பர்வத சபையின் ஆரம்பித்தேன் தானே. අද මවුන්ට් කාමෙල් සභාව ජාත්‍යන්තරව තියෙනවා. இன்று இந்த கர்மேல் பர்வத சபையானது சர்வதேச ரீதியிலே இருக்கின்றது. හැබැයි ඉස්සෙල්ලාම මේ සභාවේ ගැලීම ලබලා බෞද්ධිස්ම ගත්තේ ඔය පාස්ටර් ඉන්දික. முதலாக இந்த சபையிலே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற முதல் நபர் பாச இந்திக்கு. ඊට කලින් මම மினிஸ்ටர்ට බෞද්ධිස්ම දීලා තියෙනවා. இதுக்கு முன்பதான் எத்தனை பேர் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கின்றேன். ඊට පස්සෙත් මම මිනිස්සුන්ට බෞද්ධිස්ම දීලා அதன் තියෙනවා. பிற்பாடும் ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கின்றேன். හැබැයි මේ තැනට පාස්ටර් ඉන්දික ආවනම් இந்த இடத்திலே பாச இந்திக்கு வந்தாரையானால் මගේ හදවතේ එයාට විශේෂ තැනක් තියෙනවා. என்னுடைய உள்ளத்திலே அவருக்கு ஒரு விசேஷ இடம் இருக்கின்றது. මොකද කර්මේල් පර්වත සභා ඉතිහාසයේ මුල් ගල ඒ මනුස්සයා. கர்மேல் பர்வத சபையிலே இருக்கிற சரித்திரத்திலே முதலாவது நபர் அவராக இருக்கின்றார். එයා හොඳ එක්කෙනෙක්ද නරක එක්කෙනෙක්ද? அவர் நல்லவரா கெட்டவரா ඒක වැඩක් எனக்கு නෑ. தேவையில்லை. හරිද? එයා දැන් මෙතන සේවය කරනවද නැත්නම් කුරුණෑගල සේවය அவர் இங்கே කරනවද? ஊழியம் செய்றாரா இல்ல குருநாள் ஊழியம் செய்றாரா? ඒක වෙනම දෙයක්. அது வேற விஷயம். එයා බ්‍රහ්මචාර්යෙක්ද නැත්නම් කසාද බැඳලා ඉන්නවද? ඒක වෙනම அவர் කතන්දරයක්. பிரம்மச்சாரியா திருமணம் முடிச்சவரா? அது வேற விஷயம். එයා තමයි මෙතන කුළුඳුලා. அவர் தான் இங்கே முதல் பலன். ඒක හරිද නැද්ද මං කියන එක? சரியா இல்லையா நான் சொல்றது பிள்ளையா சரியா சொல்லுங்கப்பா. ඒක ඇත්තනේ. அது உண்மைதானே. ඉතිහාසය වෙනස් කරන්න බෑනේ. சரித்திரத்தில் விருத்த அங்க எடுத்து போட முடியாது. ඒ නිසා ඒ දැන් එයා පාස්ටර්. இப்போ அவர் போதகர். ඉස්සර එයා මේ වෙන ආගමකින් ඇවිල්ලා ගැලවීම ලැබුවා. வேற ஒரு சமயத்திலிருந்து ரட்சிப்படைந்து මගෙන් බෞද්ධිස්ම ගත්තා. பாச மூலமா ஞானசானம் பெற்று මවුන්ට් කාමෙල් පළවෙනි ඇදහිලිවන්තයා. அங்கே கர்மேல் பர்வத சபையில முதலாவது விசுவாசி. ඒ නිසා කර්මෙල් පර්වත සභාවට ஆக கர்மேல் பர்வத சபைக்கு එයා එනකොට அவர் வரும்போது එයා ගිහිල්ලා සවුන්ඩ් එක හරි ගස්සයි. அவர் போய் அங்கே சவுண்டை செய்வார், ලයිට් දායි. லைட் போடுவார், අරවා මේවා කරයි. அதாவது செய்வார். එයාව දන්නේ නැති අලුත් මිනිස්සු බලලා හිතයි. அவரை தெரியாத புதிய நபர்கள் சோஸ் பார்ப்பாங்க. මේකද මේක அவர் என்ன பெரிய கலஸ் காடு அங்க லைட் போடுறார், அது பண்றார், என்ன செய்றார்? ඒ කුළුඳුලාගේ අයිතිවාසිකම එයාට තියෙනවා. முதல் பலர் இருக்கிற சகல அங்க உரிமையும் அவருக்கு இருக்கின்றது. ඒ වගේ මේ බයිබල් ස්කූලේ இந்த வேதாம் கல்லூரியிலே ඕන කෙනෙක් කොහේ ඉඳන් ඇවිල්ලා ඉගෙනගෙන ගියා. எங்கிருந்து யார் வந்து கற்றுக்கொண்டு போனாலும் අර පළවෙනිම ස්ටුඩන්ට්ස්ලා තමයි නෑඹුල් ඵලය. මගේ அங்கே முதலாக கற்றுக்கொண்ட மாணவர்கள் தான் முதல் பலனாகிய மாணவர்கள். ඒකේ තුන් දෙනෙක් මෙහි ඉන්නවා. அதிலே 3 பேர் இருக்கிறார்கள். පාස්ටර් ඩැනි, පාස්ටර් ඉන්දික, පාස්ටර් චාල්ස්. பாஸ்டர் டெனி, பாஸ்டர் இந்திகா, பாஸ்டர் சார்ல்ஸ். ඒකත් හරවලා පෙන්නන්න. அதையும் திருப்பி காட்டுங்க, கையை காட்டுங்க. ஓ, பாஸ்டர் வல்லூர், பாஸ்டர் இந்திகா, வல்லூர் துண்டு பாஸ்டர் நான் சார்ல்ஸ், நினைக்கிறேன். பாஸ்டர் டெனி. නැගිටපන් බං එළවෙන්න කැමරා එකට එළවෙන්න පෙන්නන්න. නිල්லுங்க. දැක්කද? ආ. චාල්ස් පෙන්නන්න. சார்ல்ஸ் சார்ல்ஸ் தெரியும். චාල්ස් හැංගිලා ඉන්නවා. හරි. දැන් ඇයි දන්නවද මේක මං කියන්නේ? ஏன் திரும்ப நான் சொல்றேன்? මම මේක කියන්නේ දැන්
අම්මලා තාත්තලා. தாய் தகப்பன்மார் බලන්ඩ ඕගොලු කසාද බැඳලා நீங்க திருமணம் முடித்து ඉස්සල්ලම ගෑනි බඩ වෙනකොට එන ඇස්පීරියන්ස් එක. முதல் கற்பம் தரித்து வருகிற அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? කසාද බැඳලා. கல்யாணம் கட்டி කසාද බඳින් නැතුව බඩ වෙනකොට එන ඇස්පීරියන්ස් එක අමුතු திருமணம் முடிக்காம கற்பம் தரித்து வர அனுபவம் அது வேற. අර දැන් පාස රාජට ඉන්නවා 60 මාරක් ළමයි කොට දෙනෙක් ඉන්නවා. හරි තුනයි. பாஸ் ராஜாவுக்கு 3 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். දැන් ඉස්සල්ලාම එයා දැනගන්නකොට සිස්ටර් ලිල්ලි ප්‍රෙග්නන්ට් කියලා முதலாக சிஸ்டர் லில்லி கற்பம் தரித்து விட்டால் தெரிந்து கொள்ளும் போது අර අම්මටයි අර තාත්තටයි එනවා ලු අමුතු හැඟීම. அது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு புதுமையான ஒரு உணர்வு வருமா. ඒ කියන්නේ පාස් රාජා දැනගත්තා මමත් වැඩකාරයෙ කරදා. நானும் ஒரு வேலைக்காரன் அறிந்து கொள்கிறேன். උනාද හිතේ මං ගැන. என்ன நினைச்சீங்க என்ன பத்தி? අපෝ ඉස්සරහට දාගෙන යන මම ගෑණි බඩින් என்ன நெஞ்சு முன்னுக்கு போடு என்ன மனைவி கற்பம் தரித்து விட்டாள் சரியா? හරිද? දැන් ඉස්සල්ලාම බඩ වෙන ගෑනුන්ව මම පාරවල් වල දකිනකොට முதலாக கற்பம் தரித்து அந்த வயிற்றை முன்னுக்கு தள்ளிக்கிற பெண்கள் நான் பாதையிலே காணும் போது බඩින් ඉන්න ගෑණියෙක් බලපුවාම කියන්න පුළුවන් வயிற்றை தள்ளி கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை பார்த்தோன்னு சொல்லலாம் මේ පළවෙනි දරුවද නැද්ද කියලා. இது முதல் பலனா இல்லையா என்பதாக. ඒ කියන්නේ දෙවෙනි තුන්වෙනි හතරවෙනි 13වෙනි දරුවව බඩේ උස්සගෙන යන අම්මලා 3 4 5 13வது பிள்ளைகளை சுமந்து போகிற தாய்மார்கள் යනවා இப்படி போவாங்க எல்லாம் செய்வாங்க. කිසිම ගාණක් නැහැ. அவங்களுக்கு கணக்கே இல்லை. ඉස්සල්ලාම බඩ වෙන அது முதல் கற்பம் தரித்து வயிற்றை தள்ளிக்கிட்டு போவாங்க தானே. බඩ එන්න ඉස්සල්ලා வயிறு வர முன்பதாக இப்படி ஆயிடுவாங்க. තාම මාස දෙකයි. இன்னும் 2 மாதம் தான். මේ හෙට අනිද්ද බබා හම්බෙන්න යනවා වගේ நாளைக்கு இன்னைக்கு பபா கிடைக்க போற மாதம் இருப்பாங்க. ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? මර ආඩම්බරයි. அவ்வளவு பெருமை. යන්නේකට බලන්න ඕනේ වගේද? அவங்க நடைய பார்க்கணும். ஐயோ கடவுளே. බස් වල නගිනකොට பஸ்ல ஏறும்போது අර පොල්ල අල්ලගෙන அந்த பஸ்ல இருக்கிற அந்த பாரை பிடிக்கும் போது සීට් දෙන්න ඕනේ කියලා මුට බඩෙන් අනිනවා. அந்த சீட் வேணுங்கிறத வயிற்று இன்னும் கொஞ்சம் வேணும்னே முன்னுக்கு தள்ளுவாங்க. මු පාඩුවේ ඉන්නකොට මොකද්ද වදින මලනකොට බඩක්. கொஞ்சம் அம்மா அப்ப பட்டா ஒரு வயிறு தட்டுப்படும். කරු නැගිට. எலும்பி thank you நன்றி அப்படியே கஷ்டப்பட்டு ඒකම அதே හතරවෙනි දරුවව බඩේ තියන් ඉන්න අක්කා 4வது பிள்ளை கற்பம் தரித்துக்கிற அந்த அக்கா මාස 8යි 8 மாதம் தான் இப்படி வருவாங்க. இப்படி வருவாங்க. මේ අට වාරේ අර තව 3 දෙනෙක් ඉන්නවා. இங்க வா 3 இருக்குதானே. අට වාරෙන් කිව්වේ. කොහමද යන අතර ගිහලා එන්න කියපන්ගේ වල්ලුවරක් කොහෙ ගියත් දන්නේ. මේක මාස 8යි. இது 8 மாதம் தான். මෙහෙම කසන්නේ. එච්චරට බඩ මෙහෙම කසන්නේ. ඒත් මාර හයි ස්පීඩ්. ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? තමන්ට පළවෙනි ළමයා කියනකොට ඒක ස්පෙෂල්. அது தனக்கு முதலாவது பிள்ளை அது விசேஷ தன்மை இருக்கிறது. පාස් රාජ මං කියන එක හරිද නැද්ද? හරි සම්පූර්ණ. සම්පූර්ණ නැත්ත. හරි. සම්පූර්ණ නැත්ත. මොකද මට ඉන්නේ ඒකානේ. பாஸ்டருக்கு ஒரு பிள்ளை தானே இருக்கு. පළවෙනි අත්යා තමා 14 වෙනි අත්යා තමයි. முதலாவது அவங்க தான் 14வது பிள்ளை அவங்க தான். අනික මිෂා හම්බෙන්ඩ ඉන්නකොට මර්සි ඇවිදිනේ වත් මන් දැක්කනේ. மிஷா கிடைக்கிறது மாசி நடந்தது நான் பார்த்தேன் தானே. මගෙත් එක්ක ඒරෝප්ලේන් වල යනකොට එහෙම දැක්කනේ. என்னோட இருக்கு மேல போறோம் கண்ணாங்க தெரியும் தானே. මාස දෙකයි වීල් චෙයාර් කියන්නේ. 2 மாதம் வீல் சேர்ல தான் போவாங்க ஏர்போர்ட்ல எல்லாம். අර කලර්ස් පෙන්නන්නේ අර නයිටියක් වගේ එකක් දාගෙන යනවා. நைட்டி மாதிரி போட்டுக்கிட்டு හරි. දෙවියන් වහන්සේට ඒ වගේ අදහසක් තියෙන එක වැරදිද? ஆண்டவருக்கு அப்படி ஒரு என்ன இருப்பது பிழையா?
උන්වහන්සේ அவர் මිනිස්සෙක් හැටියට ඇවිල්ලා மனிதனாக வந்து ලේ පූජා කරලා இரத்தத்தை கிரயமாக செலுத்தி දහ දුක් විඳලා எத்தனையோ துன்பங்களை அனுபவித்து සභාව හම්බ කරගත්තා. சபையா அங்க எடுத்துக்கொண்ட சபை உருவாக்கினார். ගැලවීම ලැබපු අර පළවෙනි 1,04,000ක් උන්වහන්සේ Tamanට විශේෂ නෑමුල් ඵලය හැටියට තියාගන්න එක වැරදිද? 1,44,000 பேர் முதல் பலாக வைத்திருக்கப்படுவது தவறா? දැන් මගෙන් අහන්න එපා. என்னிடத்தை கேட்க வேண்டாம். ඇයි இது 1,44,000? ஏன் 1,44,000? ඒක මගෙන් අහන්න එපා. அதை கேட்காதீங்க. එයාගෙන් අහගන්න. ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொள்ளும். මන් දන්නේ නෑ. எனக்கு தெரியும். මන් දන්නේ මොනවද? எனக்கு என்ன தெரியும்? මේ 14 වෙනි පරිච්ඡේදයේන 1,44,000 வெளிப்படுத்து விசேஷிக்கிற 14ஆம் அதிகாரத்துக்கு 1,44,000 பேர் ලෝක ඉතිහාසයේ ගැලවීම ලැබපු පළවෙනි 1,44,000. உலக சரித்திரத்தை ரட்சிக்கப்பட்ட முதல் பலன். මං විශ්වාස කරනවා நான் விசுவாசிக்கிறேன். පළවෙනි ශතවර්ෂයේදීම ඔය සංඛ්‍යාව ඇති වෙලා ඇති. முதல் நூற்றாண்டிலேயே இது உருவாயிருக்கலாம். ඒ නිසා ඒකට අපි නෑ. அதற்கு நாங்கள் இல்லை. 7 වෙනි පරිච්ඡේදයේ 1,44,000 7ஆம் அதிகாரத்திலே 1,44,000 பேர் යුදෙව්වන්. யூதர்கள். ඒකෙත් අපි නෑ. அதிலே நாங்க இல்ல. ඔය දෙකේම අපි இந்த නෑ. ரெண்டுலயுமே நாங்க இல்ல. ඒ නිසා අවුල් කරගන්න. குழப்பமாக வேண்டாம். ජෙහෝවාස් විට්නසස්ලා කියන් ඉන්නවා උන් තමයි. அவங்க தான் 1,44,000 பேர். තව සමහර අහිංසක ක්‍රිස්තියානි අය ඉන්නවා. சில அப்பாவி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். අනේ අපි තමයි කියලා හිතාගන්න. நாங்க தான் நினைச்சு கொண்டு இருப்பாங்க. දන්නේ නැතිකම. தெரிய அறியாத்தன்மை ඒගොල්ලෝ නෙවෙයි. அவர்களும் அல்ல. දැන් අපි 7ට ගියාම 7ஆம் அதிகாரத்துக்கு வெளிப்படுத்த விசேஷ போக்கும் பார்த்தோமானால் 9 ඉඳලා 17 වෙනකන් සිදුවීමක් සිදු වෙනවා. 9ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வரைக்கும் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. සමහරු පටලව ගන්නවා. சிலர் குழப்பிக் கொள்கிறார்கள். මේකත් සභාව කියලා. இது சபை என்பதாக නෑ. இல்லை. මේක යුදෙව්වනුත් නෙවෙයි. இது யூதர்களும் அல்ல, අර නෑම්බුල් ඵලයත් නෙවෙයි. முதல் பல உள்ளவர்களும் அல்ல, සභාවත් නෙවෙයි. சபையும் அல்ல. එහෙනම් කවුද? ஆனா யாரு? 9 වෙනි පදේ බලන්න පස්සේ 9ஆம் வசனத்தை பார்ப்போம். ඉන්පසු සියලු ජාතීන්ගෙනුත් ගෝත්‍රවලනුත් සෙනගගෙනුත් භාෂාවන්ගෙනුත් කිසිවෙකුට ගණන් කළ නොහැකි මහත් සමූහයක් සුදු සලු පැළඳ තමුන්ගේ අත්වල තාලපත්‍ර ඇතිව සිංහාසනයේ ඉදිරියේ බැටළු පැටවනන් ඉදිරියේ සිටිනවා දුටීමි. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். මේගොල්ලෝ ඇවිල්ලා දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරා. இவர்கள் ஆண்டவரை அங்கு ஸ்தோத்திரம் செலுத்தினவர்கள். මේ සිද්ධිය සිදු වෙන්නේ ස්වර්ගයේ. இந்த சம்பவம் நடைபெறுவது பரலோகத்திலே. මොකද සිංහාසනයේ තියෙන්නේ ස්වර්ගයේනේ. சிங்காசனம் இருப்பது பரலோகத்திலே அல்லவா? ඒ කියන්නේ අර දූතයා ඇවිල්ලා හෝ හෝ කියලා தூதர் வந்து ஹோ ஹோ என்று சொல்லும்போது යුදෙව්වන්ට මුද්‍රා කරා නේද? யூதர்களை முத்திரையிட்டார் தானே. ඒක සිදු වුණේ මේ පොළොවේ. அது நடைபெறுது இந்த பூமியிலே. අන්තික්‍රිස්තුස්ගේ මුද්‍රාව ගත්තේ නැති அந்தி கிறிஸ்துவுடைய முத்திரை எடுக்காத ඒ යුදෙව්වන්ට அந்த யூதர்களுக்கு දෙවියන් වහන්සේගේ මුද්‍රාව දැම්මා. ஆண்டவருடைய முத்திரை போடப்பட்டது. හරිද? சரியா? හැබැයි දැන් සීන් එක වෙනස් වෙනවා. இப்ப வந்து அது சீன் வித்தியாசமாகிறது. දැන් සිද්ධිය වෙන්නේ ස්වර්ගයේ. இப்ப சம்பவம் நடைபெறுவது பரலோகத்திலே. ස්වර්ගයේ ඔන්න තවත් කණ්ඩායමක් දෙවියන් වහන්සේගේ සිංහාසනයේ ඉදිරිපිට ඇවිත් பரலோகத்திலே தேவனுடைய சிங்காசன சில ஜனங்கள் வந்து මේගොල්ලෝ දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා இவர்கள் කරනවා. ஆண்டவரை அங்கே துதிக்க தொடங்கினார்கள். අර 4 වෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்திலே සිංහාසනය තියෙනකොට சிங்காசனம் இருக்கும் போது මේගොල්ලෝ එතන හිටියේ නෑ. இவருக்கு அங்க இருக்கவில்லை. දැන් ඉන්නවා. இப்பொழுது இருக்கிறார்கள். යොහන්ගෙන් එක්කෙනෙක් වැඩි මහල්ලෙක් අහනවා. யோவானிடத்தில் மூப்பர் கேட்கிறார், දන්නවද මේගොල්ලෝ කවුද කියලා? யாருன்னு தெரியுமா? දන්නේ නෑනේ මහත්තයෝ. ඔයා තමයි දන්නේ. எங்களுக்கு தெரியாது சார், உங்களுக்கு தான் தெரியும். එයා කියනවා சொல்லுகிறார். 14 වෙනි පදේ බලන්න. 14ஆம் வசனத்தை பாருங்கள். මමද මාගේ ස්වාමිනී ඔබ දන්නේ ඇයි ඔහුට කීමි. ඔහු කියනුයේ මොහු මහත් පීඩා මැදින් එන්නෝය. ඔහු තමන්ගේ සලු බැටළු පැටවනන්ගේ ලේන් සෝදා සුදු කරගත්තෝය. அதற்கு நான், ஆண்டவரே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
මේගොල්ලෝ මහත් පීඩා කාලයෙන් ආපු අයලු. இவர்கள் மிகவும் உபத்திரத்தை காலத்துக்குள்ளாக வந்தவர்கள். අර අවුරුදු 7ක පීඩා කාලය තුල ගිහිල්ලා ආපු අයලු. 7 வருடங்கள் உபத்திர காலத்துக்குள்ள போய் வந்தவர்கள். සභාව නෙවෙයි. சபை அல்ல. සභාව ඔසවා ගන්න ලැබුවා. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகிவிட்டது. යුදෙව්වොත් නෙවෙයි. யூதர்களும் அல்ல. මේ අය කවුද දන්නවද? இவர்கள் யார் தெரியுமா? අර ක්‍රිස්තියානි වෙලා ඉඳලා கிறிஸ்தவர்களாக இருந்து අත්හරිනු ලබ கைவிடப்பட்டு සත්‍යතාවය තේරුම් ගත්තාම சத்தியத்தை தெரிந்து கொண்ட பிற்பாடு අන්ති ක්‍රිස්තුස්ගේ මුද්‍රාව ගන්න නැතුව அந்த கிறிஸ்துவின் முத்திரையை எடுக்காமல் ඒ අවුරුදු 7ක පීඩා කාලය තුල කොහොම හරි ගිහිල්ලා තමන්ව බේරගත්ත ක්‍රිස්තියානි අය. அந்த 7 வருடங்கள் உபத்திர காலத்துக்குள்ள போய் தன்னை காப்பாற்றி கொண்ட கிறிஸ்தவர்கள் ඒ අයව அவர்களை යේසුස් වහන්සේ හොදනවා. இயேசு கிறிஸ்து அவர்களை கழுவுகிறார். තමන්ගේ ලේන් හොදනවා. தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவுகிறார். හැබැයි ஆனால் ඒගොල්ලන්ට මනමාලිය වෙන්න බෑ. அவர்களுக்கு மனவாட்டியாக முடியாது. ඒ chance එක. அந்த சந்தர்ப்பம் இல்லை. එහෙනම් මොනවද කරන්න ඕනේ? என்ன செய்ய வேண்டும் அவர்கள்? බලන්න ඊළඟ පද. அடுத்த வசனம் 15. එබැන් ඔහු දෙවියන් වහන්සේ සිංහාසන ඉදිරියේ සිටිති. උන්වහන්සේගේ මාලිගාවේ රෑ දවල් උන්වහන්සේට සේවය කරති. ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கின்றார்கள். එතකොට මේගොල්ලෝ මොනවද කරන්න යන්නේ? இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? ස්වර්ගයේ දෙවියන් වහන්සේට සේවය කරන්න. பரலோகத்திலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போகிறார்கள். වැඩකාරයෝ. வேலைக்காரர்கள். සභාවට මොනවද උනේ? சபைக்கு என்ன நடைபெற்றது? මනාලියනේ. மனவாட்டி යේසුස් වහන්සේගේ භාර්යාව වෙනවා 19 වෙනි පරිච්ඡේදයේ. 19ஆம் அதிகாரத்து வரும்போது இயேசு கிறிஸ்துவுடைய மனைவியாகிறார்கள். හැබැයි මේගොල්ලෝ මොනවද මේගොල්ලන්ට වෙන්නේ? இவர்களுக்கு என்ன நடைபெறுகிறது? මේගොල්ලෝ සේවය කරනවා. இவர் ஊழியம் செய்வார்கள். කමක් නැහැ ඉතින් ස්වර්ගයනේ. பரவாயில்ல, பரலோகத்துல தானே. ඉතින් ඒගොල්ලන්ට බඩගිනි නැල්ලු ඊළඟ පදේ அங்க කියනවා. அடுத்த வசனம் சொல்றது அவர்களுக்கு பசியே இல்லையா, තිබහ එන්නේ නැහැ. அங்க தாகமே இல்லையா. ඒගොල්ලන්ට ඉර ඕනෙත් නැහැ, රස්නෙත් නැහැ. அவங்களுக்கு வெயிலும் தேவையில்லை, உஷ்ணம் தேவையில்லை. 17 වෙනි පදේ කියනවා 17ஆம் வசனம் சொல்கிறது බැටළු පැටවන ඒගොල්ලන්ට කන්න දෙනවලු. ஆட்டுக்குட்டியானவர்கள் போஷிக்கிறார்களாம், වතුර දෙනවලු. தண்ணீர் கொடுக்கிறாராம். ඒගොල්ලන්ගේ කඳුළු උන්වහන්සේ පිසහන. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் ஆட்டுக்குட்டியானவர் துடைக்கிறார். භයානක දෙයක් මං කියලා දෙලා பயங்கரமான காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். කඳුළු පිස දමනවා කියනවා නේද? இந்த கண்ணீரெல்லாம் துடைப்பார்னு சொல்லப்படுகிறது தானே. සීන් එක ස්වර්ගයේ. இது எங்கே நடைபெறும்? பரலோகத்திலே. ස්වර්ගයේ මොකටද කඳුළු? பரலோகத்தினது கண்ணீர். මේගොල්ලෝ කවුද දන්නවද? இவர் யார் தெரியுமா? සභාව හැටියට හිටපු අයනේ. சபையாக இருந்தவர்கள், අනාගතනේ. குழப்பிக் கொண்டவர்கள், ඒ නිසා උස්වා ගන්න ලැබුන්නේ නැහැ. ஆகவே எடுத்துக்கொள்ளப்படவில்லை. හරි ඉතින් අර අවුරුදු 7 තුල ඒගොල්ලෝ අවංකව කොහොම හරි බැට්ට කාගෙන හිටියා. சரி, 7 வருட உபத்திர காலத்திலே எப்படியாவது கஷ்டப்பட்டு கொண்டு எப்படியாவது இருந்தார்கள். ඒ නිසා සදාකාලීන මරණය නැමැති නිරයෙන් බේරුණා. ஆனால் சதா நித்திய கால அந்த மரணத்திலிருந்து அங்கே தப்பித்துக் கொண்டார்கள். ඒ නිසා ස්වර්ගයට ගෙන ආවා ඒගොල්ලෝ. ஆகவே பரலோகத்தில் கொண்டு வரப்பட்டார்கள், සුද්ධ කරනු ලැබුවා, සෝදන ලැබුවා. பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். හැබැයි ඒගොල්ලෝ දැන් සේවක හැටියටනේ ඉන්නේ. அவர் ஊழியக்காரர் தான் இருக்கிறார்கள். ඒගොල්ලන්ට බැටළු පැටවano කන්න දෙනකොට, ஆட்டுக்குட்டியானவரை போஷிக்கும் போது, බැටළු පැටවano ඒගොල්ලන්ව බලා ගන්නකොට, ஆட்டுக்குட்டியானவர்களை பார்த்து கொள்ளும் போது, බැටළු පැටවano ළඟ ඉන්න තවත් කට්ටියක් මේගොල්ලන්ට පේනවා. ஆட்டுக்குட்டியானவரை அருகில் இருப்பவர்களுக்கு இவர்களை தெரிகிறது. කවුද? யாரு? බැටළු පැටවanoගේ භාර්යාව. ஆட்டுக்குட்டியானவருடைய மனவாளிகள், සභාව. சபை. ඒතර මේගොල්ලන්ට කොච්චර වුණත් எவ்வளவா இருந்தாலும் இவர்களுக்கு හරි අපි ස්වර්ගයේ ඉන්නේ. நாங்க பரலோகத்தா இருக்கிறோம். ඒ වුණාට අතන යේසුස් වහන්සේගේ භාර්යාව හැටියට ඉන්න ඕන. அங்கே இயேசுவுடைய மனைவியாக இருக்க முடியவில்லையே, அந்த கவலை, ඒ දුක තියනවද නැද්ද? அந்த கவலை இருக்கத்தானே செய்யும். ඒ කඳුළු. அந்த கண்ணீர் කමන්නේ. பரவாயில்லை, අඬපම් පුතේ. அழு, எவ்வளவோ அழு, எவ்வளவோ அழு, அழு. කඳුළු පිස පිස. நான் கண்ணு துடைத்துக் கொண்டே. දැන් තේරෙනවද? விளங்குகிறதா? හරිද? ඒ නිසා අපි මොනවද කරන්න ඕන? நாங்க என்ன செய்ய வேண்டும்? ක්‍රිස්තියානි හැටියට නිකන් ඉඳලා වැඩක් නැහැ. கிறிஸ்தவர்களாக சும்மா இருந்து போதாது. හරියට යාඥා කරනවා. சரியாக ஜெபிக்க வேண்டும், හරියට බයිබලයේ කියවනවා. சரியாக வேதத்தை வாசிக்க வேண்டும், හරියට සභාවට යනවා. சரியாக சபைக்கு வர வேண்டும், හරියට දසයෙන් කොටස சரியாக සමාදන් වෙනවද? காணிக்கை தசமா கொடுக்க வேண்டும், හරියට නිරාහාරව ඉන්නවද? சரியாக உபவாசம் இருக்க வேண்டும்.
කිතුුණු ජීවිතය හරියට තියාගෙන යන්න ඕනේ. கிறிஸ்தவ வாழ்க்கையை சரியான முறையில் நடத்திக் கொள்ள வேண்டும். සභාව ඔසවා ගැනීමේදී சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது ඔසවා ගනු ලබන්න නැත්තම් எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் වැඩන්නේ. பிரயோஜனமே இல்லை, තේරුමක් නෑ. அர்த்தமே இல்லை. එනිසා දෙවියන් වහන්සේ මේ වගේ දේවල් තුලින් නුත් இந்த காரியங்களுக்கு கூடாகவும் ஆண்டவர் අපිට උගන්වනවා. எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ප්‍රවේශමෙන් ඉන්න. ஜாக்கிரதையா இருப்போம். මගේ මනාලිය என்னுடைய மனவாளி අනාගන්න එපා. குழப்பிக் கொள்ள வேண்டாம். භාර්යාව වෙන්න වග බලා ගන්න. மனைவியாக அங்கே வகை பார்த்துக் கொள்ளுங்கள். සභාව ඔසවා ගැනීම කවදා වුණත් සිදු වෙන්න පුළුවන්. சபை எடுத்துக்கொள்வது எந்த நேரத்தில் நடைபெறலாம். සූදානම් වෙන්න. ஆயத்தமா இருப்போம். එහෙම කියලා அப்படி நாங்கள் இருந்தாங்க මතක් කරනවා. අපි නැගිට සිටින්න. எழுந்திருப்போம், நாங்கள் எழுந்திருப்போம்.